ஹலோ aspirants, வெரி குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி ஐஎன்எம்மோட தேர்டு கிளாஸ்க்குள்ளே வந்துட்டோம். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 கிளாஸில் வந்துட்டு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பற்றி என்ன டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு கிளாஸை நம்ம பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் கம்ப்ளீட் ஓவரால் ஹிஸ்ட்ரியே வந்து நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். ஹிஸ்ட்ரி வந்து எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் எப்படி வந்து பிரிட்டன் வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஸ் வெல் அஸ் வார் பாலிசி இது மூலிமா எப்படி வந்து இந்தியா வந்து ஒரு டோட்டல் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்தாங்க, எப்படி வந்து அந்த பிரிட்டிஷோட இந்தியன் கான்குவஸ்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதுமாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் அவங்க என்னென்ன இதெல்லாம் கொண்டு வந்தாங்க, அதேமாதிரி அவங்க லேண்ட் செட்டில்மெண்ட்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே ஓரளவுக்கு நல்ல டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம். இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ், அதாவது 19th சென்ச்சுரியில் நடந்த 1920 இந்த சென்ச்சுரியில் நடந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது இதுக்கு வந்து ஒரு டைம் லைன்னு பார்த்தோம்னா இது அங்கங்கே இருக்கும். ஸோ எப்படின்னா நம்ம யூஸ்வலாக ஹிஸ்ட்ரி வந்து ஒரு டைம் லைன் வழியாக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பேன். ஸோ இந்த ஒரு டாபிக் மட்டும் எப்படின்னா ஒரு செப்பரேட்டாக படிக்கக்கூடிய ஒரு டாபிக். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1829 நமக்கு ஆரம்பிச்சிருக்கும். மெயினாக நம்ம 1900s வரைக்குமே இது போயிட்டுருக்கோம். ஸோ அங்கங்கே இது இருக்கிறதுனால இது என்ன அப்படின்னா நம்ம அங்கங்கே தனித்தனியாக இது செப்பரேட்டாக அந்தந்த டைம் லைன் கீழே படிக்காமல் இது ஒரு தனி டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். நீங்கள் படிக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கிளாஸ் வந்து நம்ம தனியாக சோஷியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸுக்குனே நம்ம தனியாக ஒரு டாபிக் ஒதுக்கியாச்சு. அதுவும் இல்லாமல் நம்மளோட சிலபஸ் எடுத்து பார்த்துட்டோன்னா ஃபஸ்ட்டு வேர்டே என்ன, நேஷனல் ரெனைசன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. எங்கேயுமே வந்து சோஷியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்மளுடைய தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேஷனல் ரெனைசன்ஸ் அப்படின்னா இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் தான் நம்மளுடைய நேஷனல் ரெனைசன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ், அதாவது சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இது மெயினாக எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 19th சென்ச்சுரியில் ஆரம்பிக்குது. 19th சென்ச்சுரினா எப்போ 1801லேருந்து 1900 இதுதான் 19th சென்ச்சுரி இல்லையா? ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 19th சென்ச்சுரினா 1801லேருந்து. ஸோ இந்த சென்ச்சுரியில் தான் அது வந்து 19th சென்ச்சுரியில் தான் இதெல்லாமே ஆரம்பிக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இதுக்கான தேவை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஏன் அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கலை, அதுக்கப்புறம் தான் இது ஆரம்பிக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன் இருக்குது. ஏன்னா இந்த டைமில் வந்து மூடப்பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு வெஸ்டர்ன் எஜுகேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்மளை வந்து இந்த சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் இந்த டைம் பீரியடில் பர்டிகுலராக ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு பக்தி மூமெண்ட்னு ஒன்று உருவானுச்சு. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிவல் டைமில் ஒரு முஸ்லீம் இன்ஃப்ளூயன்சஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஹிந்து ரிலீஜன் ஒரு டைல்யூட் ஆகிறத தடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, பக்தி ரிலீஜன் ஒன்று கொண்டு வந்தாங்க. பக்தி மூமெண்ட்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. பக்தி வந்து ரிலீஜன் இல்லை, பக்தி மூமெண்ட்னு. ஸோ தட் ஹிந்து ரிலீஜன்றது ஒரு ரிவைவல் கிடைக்கும் அப்படின்றது. அதே மாதிரி இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஹியூமன் எவல்யூஷன்லையுமே ஒரு கெட்டது நடந்துகிட்டு இருக்குன்னா அதை வந்து அழிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்லதுன்னு ஒன்று பிறக்கும், ஒரு ரெஃபார்ம்னு ஒன்று பிறக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிறந்தது தான் இந்த இதெல்லாம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு அன்கன்வென்ஷனலாக ஒரு நியாயமே இல்லாத ஒரு விஷயம் நடக்குது, இல்லை அதுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு எவிடன்ஸ் இல்லை அப்படின்றதெல்லாம் எது தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் ஃபுல்லாகவே கையில் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி தான் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் இது தோன்றதுக்கான மெயின் ரீசன் என்னென்ன காரணங்கள்லாம் இது வந்து இந்த டைம் பீரியடில் இன் பர்டிகுலராக இந்த டைம் பீரியடில் தோன்றதுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் யூனிட்டி, அதாவது அரசியல் ஒற்றுமை. ஏன் அப்படின்னா இந்த டைமில் என்ன ஆகுது, 1800s நமக்கு பிரிட்டிஷ்னு ஒரு பெரிய பவர் வந்துட்டாங்க. 1800s அப்புறம் யோசிச்சு பாருங்கள். 1765 பக்சர் போகிறதுக்கு அப்புறமே நம்ம 57 பிளாசிலேயே ஆல்மோஸ்ட் நம்ம அவங்க கண்ட்ரோல் போயிட்டோம். 75 என்ன ஆகுது, பக்சரில் மொத்தமாக முகல் ரூலரே தோற்று போயிடாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த வார்ஸ் எல்லாமே என்ன நடக்குது, வார்ஸு பேட்டில் ஆஃப் கிர்கி இது எல்லாமே முடிஞ்சவொடனே என்ன ஆகுது, கம்ப்ளீட்டாக நம்ம பிரிட்டிஷோட கான்கஸ்ட்குள்ளேயே போக ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அப்போது என்ன ஆகுது அப்படிங்கிறீங்கன்னா பொலிட்டிக்கலாக ஒரு யூனிட்டி கீழே நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம். பிரிட்டிஷ்ன்ற ஒரு பவர். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெஃபார்மை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ராஜா கீழே நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா? இப்போ வந்து ஒரு முகல் ரூலர்னால் முகல் ரூலர்கிட்ட பண்ணணும், தனியாக நவாப் ஆஃப் பெங்கால்கிட்ட பண்ணணும், தனியாக ட்ரவாங்கூரில் பண்ணணும், தனியாக கர்நாடிக் ரீஜனை பண்ணணும். ஆனால் இப்போ என்ன ஆகுது, ஓவராலாக பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கும் போது அந்த பிரிட்டிஷ்க்கு அதுக்கு போய் சேர்ந்தாலே என்ன ஆகும், இந்த சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். உங்களால் அந்த நீங்கள் நினைக்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் இல்லையா? யாராவது ஒரு பவர்ட்டு நீங்கள் சொன்னால் போதும். ஸோ அந்த பொலிட்டிக்கல் யூனிட்டி தான் என்ன ஆகுது மிக முக்கியமான காரணமாக அமையுது, அதாவது இந்த அரசியல் ஒற்றுமை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டைமில் இந்தியாவில் இருந்து எக்ஸ்ட்ரீமாக சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், அதாவது இந்த மூட பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சதி, இந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், அதாவது பெண் சிசு கொலை,
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு பேசிக் எந்த ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸும் இல்லாமல் இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னே தெரியாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம ஆளாயிட்டோம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஃபார்மில் இருந்தது. அதுவும் மெயினாக எக்ஸ்ட்ரீம் ஃபார்முக்கு போனது தான் ஒரு முக்கியமான காரணம் இந்த சீர்திருத்தங்களில் ஆரம்பிக்கிறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வெஸ்டர்ன் எஜுகேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வெஸ்டர்ன் சயின்சஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், மாடர்ன் சயின்ஸ்லாம் படிக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு புரியுது இதெல்லாம் இந்தந்த காரணத்தினால தான் நடக்குது. எல்லாத்தையுமே நம்ம கடவுள்னு சொல்லிட்டு இருந்தோம். நம்ம ஓரளவுக்கு ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு ரீசன் நடக்குது. நமக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி வந்து அம்மா போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சாமி கோவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட்ஸில் தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த ஸ்மால் பாக்ஸ், இந்த வேக்சின் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சயின்டிஃபிக் டிசீசஸ்க்கான இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது ஓகே இதெல்லாம் காரணம் இதனால தான் நடக்குது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இதுவுமே என்ன ஆகுது, இந்த மூடப்பழக்கங்களை எதிர்த்து போராட்டத்துக்கு நமக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போது அந்த வெஸ்டர்ன் சயின்சஸ் நம்ம படித்த அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனுமே நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ். ஸோ அந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் என்ன பண்ணுறாங்க, வந்து நம்மளை வந்து ஒரு டீக்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் இவ்வளோ காட்டு மிராண்டியாக இருக்கீங்க, உங்கள் ரிலீஜன்லாம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவேக் பண்ணிக்கிறோம். இன்னொருத்தவங்க வந்து நம்மளை குறை சொல்லும் போது என்ன ஆகும், ஆஹா இதெல்லாம் நம்மள்ட்ட தப்பு இருக்குதுன்னு நமக்கு அப்போ தான் உரைக்குது. அதுக்காக அவனை சப்போர்ட் பண்ணி நம்ம அவன் பின்னாடி போயிடக்கூடாது, நம்மள்ட்ட விட்டுக்கூடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நமக்கு அப்போ ஒரு அறிவு, ஒரு ஞானம் பிறக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்கன்னா இதுவுமே நமக்கு ஒரு இதாகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்டெலெக்ட்ஸ்னு சொல்லும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு அன்னி பெசன்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபாரினில் படிச்சுட்டு இந்தியன் ரிலீஜனை தேடி வந்தவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்து ரிலீஜனில் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, இதை விட்டுட்டா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூடப்பழக்க வழக்கங்கள்லாம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும் போது அதுவுமே என்ன பண்ணுறது, இந்தியன்ஸ்குள்ளே ஒரு ரெஃபார்முக்கான ஒரு வழியை கொண்டு வருது. ஓகே இந்தியன்ஸை திங்க் பண்ண வைக்குது. ஓகே நம்மகிட்ட இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, நம்ம வந்து சுத்தமாக பேட் இல்லை, நம்ம ஒரு சில விஷயம் தான் நம்ம வந்து இது தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுது. ஸோ அப்போ அவங்களுமே ஒரு முக்கிய இது கொடுக்குறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேர்னல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் இது என்ன பண்ணுது அப்படிங்கன்னா ஒரு பெரிய மாஸ்க்கு கொஞ்சம் இடத்துல கத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ராஜாராம் மோகன் ராய்னு ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காரு, இந்த நியூஸ் பேப்பர் இந்த மீடியாலாம் இல்லைன்னா என்ன ஆகும், அவர் பேசுகிறது அவர் ரீஜனை தாண்டி எங்கேயுமே கேட்டிருக்காரு இல்லையா. அப்போ இந்த நியூஸ் பேப்பர் ஜேர்னல்ஸ்லாம் வரும்போது என்ன ஆகுது, அவங்களோட ஐடியாலஜிஸை இந்தியா ஃபுல்லாக பரப்புகிறாங்க. அப்போது அங்கங்கே படிக்கிறவங்க இப்போ அந்த யங் ஜென்ரேஷன் கொஞ்சம் வெஸ்டர்ன் எஜுகேஷன் படித்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பார்த்துட்டு ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் கையில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தான் என்ன ஆகுது அப்படிங்கிறீங்கன்னா இதெல்லாம் தான் முக்கியமான ரீசன்ஸ் இந்த சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இந்த 19th centuryல உருவாகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் யூனிட்டி கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அங்கே ஃபாரின்லேருந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, ஃபாரின் ரிலீஜனோட இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று பெருசாக கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் சயின்ஸோட இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் திங்கிங்கும் நம்மகிட்ட இல்லை அப்போது. ஸோ அப்போ நம்ம பிளைண்டாக என்ன பண்ணோம், இந்த காட் ஃபெய்த் அப்படின்ற மாதிரி இதில் நம்ம சுற்றிட்டு இருந்தனால என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு சூழல் உருவாகலை. இதெல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக இந்த 19th centuryல உருவானதுனால தான் என்ன ஆயிடுச்சு, இந்த சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் ஃபுல் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 19th centuryல உருவாகுது. ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் அண்ட் ரீசன். நம்ம ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரிலீஜியஸாக இருக்கட்டும் இல்லை சொசைட்டியில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வரது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ராஜாராம் மோகன் ராய் தான் இல்லையா. அப்போது நமக்கு ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்னாலே நமக்கு ஞாபகம் வருது யார், ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய். ஸோ இந்த ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றவர் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனைசன்ஸ்னு அழைக்கிறோம். இப்போது இந்தியாவோட மறுமலர்ச்சியோட தந்தைன்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜாராம் மோகன் ராய் தான். ஏன்னா இவரோட இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சு நம்மளோட ரிலீஜியஸ் ரெஃபார்ம்ஸில். ஓகேவா, நம்மளோட சிலபஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான இந்தியன் ரெனைசன்ஸ், அதாவது இந்திய மறுமலர்ச்சியோட தந்தை யார், ஃபஸ்ட் ஆளே இவர் தான். இப்போ அவரை பற்றி நம்ம படித்து ஆரம்பிக்கணும் இல்லையா. இந்த ராஜாராம் மோகன் ராயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்காலில் கல்கட்டாவில் தான் பிறகுறாரு, அங்கே தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட பர்சனல் இது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு லிங்குவிஸ்டிக், இவருக்குலாம் ஒரு 14 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதேமாதிரி இவர் வந்து நல்ல எஜுகேஷன் இது எல்லாமே இதாக இருக்கார். பட் அப்படி இருந்தும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட சொந்த ஃபேமிலி, உங்களோட அண்ணியே வந்து அவங்க அண்ணன் இருந்ததுக்கப்புறம் இந்த உடன்கட்டை ஏறாங்க, சதி ஏறுறாங்க. ஸோ அதை அவரால் தடுக்கவும் முடியல. ஸோ அப்போ என்ன ஆகுறாருன்னா அதில் தான் ரொம்ப இவர் அஃபெக்ட் ஆகிட்டு இதை தான் மெயின் காசாக அவரோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாகவே எடுத்துக்கிறாரு. நம்ம இந்த சத்தியை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, பீப்புள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாரு, போய் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு இது, எதுக்கு அவங்களுக்கு கூட உடன்கட்டை ஏறணும், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்மீய சபா அப்படின்னு ஒன்று 1815 ஆரம்பிக்கிறார். ஓகேவா, எடுத்தனே ஒரு பிரம்ம சமாஜம் ஆரம்பிக்கல, ஆத்மீய சபா அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். இந்த ஆத்மீய சபா தான் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நிறைய ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு பிரம்ம சமாஜா மாறுது. ஓகேவா, பிரம்ம சமாஜா இந்த ஆத்மீய சமாஜ் தான் மாறுது. இந்த இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம சமாஜை பொறுத்த வரைக்கும்
இவர் மெயினாக நமக்கு இந்த ஒரு எப்படி சொல்கிறது கான்செப்ஷுவலான கிளாரிட்டி நமக்கு வேணும். அதுவும் எஸ்பெஷலாக இந்த மாதிரி ஒரு சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூவ்மெண்ட் மாதிரி ஒரு சென்சிட்டிவான டாபிக் படிக்கிறோம், நம்ம கொஷின்ஸ் வந்து எப்படி வேணாலும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற போது நம்ம ஒரு ஃபேக்சுவல் மட்டும் பார்த்துட முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அந்த கான்செப்ட் கிளாரிட்டி வேணும். அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் நம்ம ஹிந்து மதத்துலேயோ இல்லை எந்த மதத்துலேயோ இருக்கக்கூடிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய தப்புகள்லாம் தவறுகள்லாம் சுட்டி காட்டி அதை மாற்றணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார் இல்லையா. ஸோ அப்போ நம்ம மைண்ட் செட் என்ன இருக்கும், இவரெல்லாம் கடவுள் மறுப்பாளராக இருக்கலாம், இல்லை கடவுளுக்கு எதிரானவர்களாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு வரும். ஆனால் அவர் என்ன பண்ணல, அந்த மாதிரி கடவுளை கம்ப்ளீட்டாக அவர் எதிர்க்கவே இல்லை. ஓகேவா. அவர் என்ன சொல்கிறார், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போது மோனோதெயிசம் கான்செப்டை இவர் ப்ரமோட் பண்ணுறார். நீங்கள் நிறைய கடவுள் இருக்கிறதுனால அடிச்சுக்கிறீங்க, நிறைய கடவுள் இருக்கிறதுனால ஒரு சடங்கு சொல்கிறீங்க, கடவுள்னு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார், அவருக்கு எந்த உருவமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ அப்போ மோனோதெயிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டை இவர் கொண்டு வர்றார். ஹிஸ்ட்ரியில் இவர் தான் கொண்டு வராருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பாங்க, பக்தி மூமெண்ட்லேயே மோனோதெயிசம்லாம் நம்மள்ட்ட இருக்குது. அப்போது அவர் அந்த இதை கையில் எடுக்கிறார். அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எந்த ஹிஸ்ட்ரி எந்த லிட்ரேச்சரெல்லாம் எடுத்து பாருங்கள், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் உபநிஷத்தை எடுத்து பாருங்கள், குரான் எடுத்து பாருங்கள், பைபிள் எடுத்து பாருங்கள், வேறு பார்சி ரூல்ஸ் எடுத்து பாருங்கள், எதை வேணாலும் எடுத்து பாருங்கள், எல்லாமே என்ன சொல்கிறாங்க, ஒரே கருத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கருத்தை யாரும் படிக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு நம்ம வந்து ரிலீஜியஸ்னால சண்டை போட்டுக்கிறோமே தவிர எல்லா கருத்தும் உண்மையை தான் சொல்லுது, எல்லோரும் உண்மையே தான் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்க, ஒரே கடவுள் தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவர் எல்லாருக்குமே ப்ரொபகேட் பண்ணுறாரு. இதுதான் நம்மளோட ஐடியாலஜி அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதேமாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு கோயிலுமே ஒன்று செட்டப் பண்ணுறாரு கல்கட்டாவில். ஓகேவா. கல்கட்டாவில் ஒரு கோயிலை உருவாக்கி இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சிலையும் கிடையாது. இங்கே அந்த கோயிலில் சிலைன்னு எதுவுமே கிடையாது, யார் வேணாலும் வரலாம், வழிபடலாம், உங்களுக்கு வேணுன்றதை கேட்கலாம். ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, இன்னொரு ரிலீஜனை பற்றி தப்பாவோ அவதூறாவோ எதுவும் பேசக்கூடாது. அதேமாதிரி உங்களை பற்றி ஹைப்பாகவும் பேசக்கூடாது. இப்போ வந்து அங்கேருந்து வந்துட்டு இஸ்லாமில் இவ்வளோ இருக்குது நல்லது இருக்குது, ஹிந்துவில் இவ்வளோ நல்லது இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது. வாங்க, இது ஒரு கோயில், இது ஒரு மத நம்பிக்கை மாதிரி, இது ஒரு நம்பிக்கை, இது ஒரே கடவுள் தான், அந்த கடவுள் உங்களுக்கு வந்து வழிபட்டுட்டு நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஒரு கோயிலை உருவாக்குறார். ஓகேவா. ஸோ இது கல்கத்தாவில் இவர் ஆரம்பிக்கிறார். அப்போ இவர் கடவுளுக்கு எதிர்ப்பாளர் இல்லை, அந்த கடவுள் பேரில் நடந்துட்டு இருந்தால் அந்த சின்ன சின்ன இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, சின்னதுன்னு சொல்ல முடியாது, சதி இந்த மாதிரி மூட பழக்க வழக்கங்களுக்கு தான் இவர் எதிரானவர். அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், இவர் டேவிட் ஹரே அப்படின்ற ஒருத்தரோட ஹெல்ப்போட என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்கட்டாவில் ஹிந்து காலேஜ் ஒன்று உருவாக்குறாரு. ஓகேவா. டேவிட் ஹரே அப்படின்றவரோட சேர்ந்து ஹிந்து காலேஜ் ஒன்று கல்கட்டாவில் ஆரம்பிக்கிறாரு. இதுதான் இப்போ என்ன ஆகிருக்கு, கல்கட்டா பிரசிடென்சி காலேஜ் ஆகிருக்கு. ஸோ மெட்ராஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு பிரசிடென்சி காலேஜ் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்கட்டாலையும் ஒரு பிரசிடென்சி காலேஜ் இருக்குது. அதை ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜாராம் மோகன் ராய். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிக். ஸோ இவரை நான் சொன்னேன் இல்லையா, இவரோட வாழ்நாள் லட்சியமே வந்து சதியை ஒழிக்கிறது தான் அப்படின்றது. ஸோ அந்த சதியை ஒழிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, வில்லியம் பென்டிக்கை போய் சந்திக்கிறாரு, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை போய் பார்க்குறாரு. அவர்கிட்ட போய் பார்த்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, அவருமே இந்த மாதிரி ஒரு ரெஃபார்ம் இந்த மைண்ட் செட்டில் இருக்கவர் தான் தெரிஞ்சுக்கிட்டு அவரை பர்சியூ பண்ணுறாரு, கூடவே போகிறாரு, எனக்கு எப்படியாவது இது பண்ணுங்க. இவருடைய முக்கியமான ஃபுல் எஃபர்ட்னால தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பெங்கால் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து பாஸ் ஆகுது. ஓகேவா. பெங்கால் ரெகுலேஷன்ஸ் ரூல் 17 இதை வந்து ராஜாராம் மோகன் ராயோட எஃபோர்ட்னால தான் என்ன பண்ணுறாரு, வில்லியம் பென்டிக் பாஸ் பண்ணுறாரு. இனிமேல் பெங்கால் ப்ராவின்ஸில் எங்கேயுமே சத்தின்றது ஒன்று நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கி ரீஜன்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. பட் ஃபஸ்ட் இனிஷியலாக பெங்கால் ரீஜன் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், பெண் சிசுக்குள்ளேயும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிடுறாங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இது ரெண்டுமே அவர் இது பண்ணுறாரு. இவர் ராஜாராம் மோகன் ராயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவரோட லைஃப்பில் இவர் கம்ப்ளீட்டாக பாடினது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஐடியாலஜிலாம் எப்படி இருந்துச்சுன்னா, பாலித்தீசமும் ஒழிச்சார். அதாவது பல கடவுள்கள் இருக்குது அப்படின்றத இவர் ஏற்றுக்கல, மோனோதீசமாக ப்ரொமோட் பண்ணார். விமன் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணார். விடோ ரீமேரேஜையும் இவர் ப்ரொமோட் பண்ணுறாரு. அதேமாதிரி இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணவர். எதெல்லாம் வந்து எதிர்த்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக சதி ப்ராக்டிஸை எதிர்க்கிறாரு. அதேமாதிரி பெண் சிசு கொலையை எதிர்க்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம், சைல்டு மேரேஜுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் இவர் எதிர்க்கிறாரு. ஓகேவா. ஸோ இவர் எதிர்த்தது எதுன்னு தெரியணும், இவர் இது பண்ணது என்னன்னு தெரியணும். அதேமாதிரி எந்த சடங்கு சம்பிரதாயங்களுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எதிர்க்கிறார். அதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராஜாராம் மோகன் ராய் பற்றி நமக்கு முக்கியமான ஃபேக்சுவல் டேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இவருடைய புக்கு கிஃப்ட் டு மோனோதெயிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு. ஸோ மோனோதெயிஸ்ட்னு வந்தாலே இவரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கிஃப்ட் டு மோனோதெயிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா த மூன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், சம்பாத் கௌமுகி அப்படின்னு சொல்லிட்டு த மூன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு பெங்காலி நியூஸ் பேப்பருமே இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுறாரு, இவருடைய இந்த பிரம்ம சமாஜோடைய ஒரு
ஐடியாவை ப்ரொபோகேட் பண்ணுறாரு இந்த அந்த நியூஸ் பேப்பர் மூலியமாலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கவர் இவரோட மறைவுக்கு முன்னாடி இந்த பிரம்ம சமாஜ் அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்ற ஒருத்தரால் கையில் எடுக்கப்படுது. தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேஷனல் ஆந்தம் எழுதின ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்றவருடைய அப்பா. ரவீந்திரநாத் தாகூர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவருடைய அப்பா தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவேந்திரநாத் தாகூர். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து பிரம்ம சமாஜில் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணிவிட்டு பிரம்ம சமாஜோட ஐடியாவை இவர் ப்ரொபோகேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம தர்மா அப்படின்ற ஒரு புக் எழுதுறாரு. பிரம்ம தர்மா அப்படின்ற ஒரு புக் எழுதுறாரு. இதில் வந்து இந்த பிரம்ம சமாஜுக்குன்னு ஒரு ரூல் கொண்டு வரார். பிரம்ம சமாஜில் இதெல்லாம் பண்ணணும் அவர் சொன்ன ராஜாராம் மோகன் ராய் சொன்னதை ஒரு கோடிஃபை பண்ணி இவர் வந்து சொல்கிறார். ஸோ இதெல்லாம் பண்ணி தான் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு நூல் எழுதுறாரு. இதுதான் இவரோட மெயின் இது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் இந்தியன் மிரர் அப்படின்ற ஒரு பத்திரிகையுமே ஒரு ஆரம்பிக்கிறார். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இது இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி உங்களோட பத்திரிக்கை, இந்த நூல் இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இந்தியன் மிரர், குலாம்கிரி, இந்த மாதிரி ஒரு சோஷியல் ரிலீஜியஸ் ஆஃப் மூமெண்ட்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப ஜேர்னல்ஸில் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்தியன் மிரர் அப்படின்ற பத்திரிகையுமே இவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரோட இதில் கேசவ் சந்திர சென் அப்படின்ற ஒருத்தர் ஜாயின் பண்ணுறார். தேவேந்திரநாத் தாகூர் இருக்கும் போதே கேசவ் சந்திர சென் அப்படின்ற ஒரு யங் ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரம்ம சமாஜில் ஜாயின் பண்ணுறாரு. அவரோட ஃபியரி ஸ்பீச்சஸ், அவரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. கேசவ் சந்திர ஸ்பீச்சஸ்லாம் கேட்டால் பயங்கர ஆக்ரோஷமாக நல்ல ஒரு எழுச்சியாக இருக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய யங் பீப்புள் வந்து இவரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. யார்? கேசவ் சந்திர சென். ஸோ அப்போ கேசவ் சந்திர சென் இவரோட பாப்புலாரிட்டி தனியாக க்ரோ ஆகுது. தேவேந்திரநாத் தாகூர் இவர் இருக்காரு. ஸோ அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளடைய விட கொஞ்சமாக இவங்களுக்குள்ள ஒரு ரிஃப்ட் வர ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ரிஃப்ட் ஆரம்பிச்சு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து தனியாக பிரிகிறாங்க. பிரம்ம சமாஜ் வந்து ரெண்டாக உடையுது. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டாக உடஞ்சி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம சமாஜ் வந்து ராஜாராம் மோகன் ராயால் ஆரம்பிச்சது. 2 பேர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு இது பிரிவினை மாதிரி வருது. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் வருது. அது எஸ்பெஷலாக எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேசவ் சந்திர சென் ரொம்ப ஒரு ஃபார்வர்டு திங்கராக இருக்கார். தேவேந்திரநாத் தாகூர் கொஞ்சமாக ரெஃபார்ம் பண்ணலாம், எடுத்தனே தடாலடியாக போனால் சரி வராது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு. ஆனால் கேசவ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை இப்போ இருக்க யூத்லாம் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க, நம்ம வந்து போகலாம் அப்படின்னோடனே இதுலேயே அவங்களுக்கு கருத்து வேறுபாடு வருது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, 2ஆக பிரிகிறாங்க. இதில் தேவேந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய இதை வந்து ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. தாகூர் லீட் பண்ணுறத ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இவர் கேசவ் சந்திர சென் இது பண்ணுறதை என்ன சொல்கிறாங்கன்னா, பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி 2ஆக பிரியுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆதி பிரம்ம சமாஜ் ஓரளவுக்கு பாப்புலாரிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா தான் வந்து பயங்கர ஒரு இதுக்கு போயிட்டுருக்காங்க, ஒரு பீக்குக்கு போயிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இவர்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே அதிகமாகிட்டே இருக்காங்க கேசவ் சந்திர செனுக்கு. ஆனால் கேசவ் சந்திர சென் அவரோட வாழ்க்கையில் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டர் ஒன்று பண்ணிடுறாரு. ஸோ பிரம்ம சமாஜ் இந்த ஐடியா எல்லாமே எதிர்த்துன்றதை தாண்டி அதை எல்லாமே ப்ரீச் பண்ண அவரே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பெண் குழந்தைக்கு ஒரு 12 வயசு பொண்ணுக்கு அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூலருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறாரு. ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட சின்ன பொண்ணு சைல்டு மேரேஜே பண்ணி வச்சார் கேசவ் சந்திர சென். ஊருக்கெல்லாம் அவ்வளோ உபதேசம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த கேசவ் சந்திர சென் அவரோட பொண்ணே ஒரு சைல்டு மேரேஜில் ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு அரசருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்டேருந்து வந்த அவரோட சீடர்கள் அவர் கூட வந்தாங்க இல்லையா, அந்த பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படின்றதுக்கு அவங்கள என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, உங்களை நம்பி வந்தால் நீங்கள் வந்து ஊருக்கே பாடம் நடத்திட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சீடர்கள்லாம் தனியாக போய் என்ன பண்ணுறாங்க, சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க 1878. ஸோ இப்படி தான் ஒரு பெரிய ஒரு இதோடு இருந்தது, பெரிய கனவோட பெரிய ஒரு லட்சியத்தோடு ஆரம்பித்த இந்த பிரம்ம சமாஜ் நிறைய இம்பாக்டும் கொடுத்துச்சு. ஏன்னா பிரம்ம சமாஜ் வந்ததுனால தான் என்னாச்சு, சதி ஒழிக்கப்பட்டுச்சு. அதுவும் சதி ஒழிக்கிறது அந்த மாதிரி அந்த காலத்தில் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. ஸோ ஒரு கவர்னர் ஜெனரலை கன்வின்ஸ் பண்ணி அதை ஒரு ஆக்டாக பாஸ் பண்ண வச்சதே பெரிய விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணல, அதோட ஐடியாலஜியை இவங்க எடுத்து கரெக்டாக ப்ரொமோட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு சரிவை சந்திக்க ஆரம்பிச்சிட்டு இன்றைக்குமே பிரம்ம சமாஜ் இருந்தால் கூட ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லாமல் போன காரணம் என்ன, இவங்களுக்குள்ளே இருந்த இந்த டிவிஷன், இந்த இவங்களுக்குள்ளே இந்த சண்டை, இந்த கருத்து வேறுபாடு, இதனால தான் வந்து இதாகிடுச்சு. ஸோ இந்த பிரம்ம சமாஜை பொறுத்த வரைக்கும் பெங்கால் ரீஜன் மட்டும் இல்லாமல் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் பார்த்தோம்னா ஈவன் பாம்பேலேயும் இருக்குது, as well as சென்னையிலையும் இருந்துச்சு, தமிழ்நாட்டிலையும் இருந்துச்சு. நமக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் ஆரம்பித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சைதை காசி விஸ்வநாத முதலியார் அப்படின்ற ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாரு, இதை கையில் எடுக்கிறார், இந்த பிரம்ம சமாஜோடைய கொள்கைகள்லாம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்னு ஒரு நாடகத்தை எழுதுகிறார். ஸோ நாடகத்தை எழுதிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த விடோரி மேரேஜ், இந்த சதி, இதை பற்றின அவேர்னஸை தமிழ்நாடு ரீஜனில் இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பரப்பிட்டு இருக்காரு, இந்த சைதை காசி விஸ்வநாத முதலியார். ஸோ அப்போ பிரம்ம சமாஜ்ன்றது பெங்காலோட மட்டும் நிற்காமல் அதோட இன்ஃப்ளூயன்ஸு பாம்பேலையும் இருக்குது. ஸோ பாம்பேலையும் என்ன பண்ணுறாங்க, பிரார்த்தனா சமாஜ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த இதில் பார்ப்போம், அடுத்த டாப்பிக்கில். பட் அந்த பிரார்த்தனா சமாஜ் ஆரம்பிக்கிறதுக்கு யாருக்கு இதாக இருக்கா, இந்த பிரம்ம சமாஜ் லீடரான கேசப் சந்திர சென் தான் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அதேமாதிரி இங்கேயுமே என்ன பண்ணுறாங்க, இந்த சைதை காசி விஸ்வநாத முதலியார் மெட்ராஸ் ப்ராவின்ஸ்லையும் ஆரம்பிக்கிறார். அதேமாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறீங்கன்னா, தத்துவ போதினி, இந்த தத்துவ போதினி அப்படின்ற ஒரு இதையுமே ஆரம்பிக்கிறார். இந்த பிரம்ம சமாஜை நம்ம தத்துவ போதினி சபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுறாரு, தத்துவ போதினி அப்படின்ற ஒரு தமிழ் நியூஸ் பேப்பருமே இவர் ஆரம்பித்து என்ன பண்ணுறாருன்னா, இங்கே இருக்க எல்லாருக்குமே விடோரி மேரேஜ் பற்றி ஓரளவுக்கு எடுத்து சொல்கிறார். ஸோ இதுதான் ஓவராலாக இந்த பிரம்ம சமாஜை பற்றின த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே. ஸோ பிரம்ம சமாஜ்ன்றது ராஜாராம் மோகன் ராயால் ஆரம்பிக்கப்பட்டு அடுத்து 2 குரூப்பாக பிரிகிறாங்க. அதோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, இவங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன, இதெல்லாம் தான் நமக்கு தெரியணும். அப்புறம் இதில் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் புக்ஸ், அவர் வந்து எழுதின த மூன் ஆஃப் இன்டெலிஜென்ஸு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் மோனோதெயிஸ்ட், அதேமாதிரி இங்கே இந்தியன் மிரர், இங்கே தத்துவ போதினி. ஸோ இதெல்லாமே நமக்கு பிரம்ம சமாஜ் நாடகம், இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிரம்ம சமாஜ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா பிரார்த்தனா சமாஜ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரார்த்தனா சமாஜ். ஸோ பிரார்த்தனா சமாஜ்ன்றது நான் சொன்ன மாதிரி பிரம்ம சமாஜோடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் தான் ஆரம்பிக்கப்பட்டது இல்லையா. ஸோ இந்த பிரம்ம சமாஜோட இன்ஃப்ளூயன்ஸில் என்ன பண்ணுறாங்க, மகாராஷ்டிரா ரீஜனில், பாம்பே ரீஜனில் ஸ்பெஷலாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரார்த்தனா சமாஜ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இதை யார் ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் ஆத்மராம் பாண்டுராங் அப்படின்ற ஒருத்தர் தான் 1867 ஆரம்பிக்கிறார். ஸோ 1867 இவர் ஆரம்பித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரம்ம சமாஜோட ஐடியா மாதிரியே ஆல்மோஸ்ட் அதே மாதிரியே எடுத்து என்ன பண்ணுறாரு, இங்கே மகாராஷ்டிரா ரீஜன் ஃபுல்லாக இவர் வந்து ப்ரொபகேட் பண்ணுறாரு. ஸோ இதில் இம்பார்ட்டண்டான லீடர்ஸ் இல்லை இம்பார்ட்டண்டான பர்சன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் எம்ஜி ரனாடே. இந்த ஜஸ்டிஸ் எம்ஜி ரனாடேன்றவர் தான் இந்த சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்ம், அதாவது எஸ்பெஷலாக இந்த விடோரி மேரேஜ் இருக்கட்டும், இந்த விமன் எஜுகேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பெரிய பங்காற்றிருப்பார் இந்த ஜஸ்டிஸ் எம்ஜி ரனாடே. ஓகே. ஸோ இவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இவர் பண்டார்கர், இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பிரார்த்தனா சமாஜ்லேருந்து எமர்ஜாக இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக இந்த கடவுளில் அந்த உருவ வழிபாடெல்லாம் எதிர்க்காமல் அங்கே என்ன பண்ணாங்க, உருவ வழிபாடை கம்ப்ளீட்டாக எதிர்த்தாங்க இல்லையா பிரம்ம சமாஜில். ஆனால் இந்த ஆத்ம சமாஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரார்த்தனா சமாஜ் இங்கே வந்துட்டு உருவ வழிபாடை பெருசாக அவங்க எதிர்க்கலை, அது கண்டினியூ ஆகிறதுபடி ஆகட்டும். மற்றபடி இந்த விடோரி மேரேஜ், இந்த சதி, இந்த மாதிரி இஷ்யூலாம் கையில் எடுத்தாங்க. ஸோ மெயினாக அங்கே வந்து எப்படி டேரெக்டாக கடவுள்கிட்டே போய் லைட்டாக அந்த இதெல்லாம் டச் பண்ணாங்களே, ரொம்ப சென்சிட்டிவான விஷயமே ராஜாராம் மோகன் ராய் டச் பண்ணார். ஆனால் இந்த ஆத்மராம் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு போவானா எக்ஸ்ட்ரீமாக, நமக்கு தேவை அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைனர் எரர்ஸ்லாம் மாறினா போதும், அது வந்து சதி மாதிரி ஒரு ஈவில் ப்ராக்டிசஸ்லாம் போனால் போதுன்றதுக்காக அந்த அந்த இது போவே இல்லை, ஐடியாலட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் போவே இல்லை, உருவ வழிபாடை பற்றி பெருசாக எதுவும் அவங்க இது கேர் பண்ணல. பட் அவங்க ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, இந்த சதி இந்த மாதிரி மற்ற இதெல்லாமே இது ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்போ இதுதான் பிரார்த்தனா சமாஜுக்கும் ஆரிய சமாஜுக்குமான டிஃப்ரென்ஸ். ஓகே, இது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் இவங்க பண்ணுறாங்க. இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை எடுக்கிறாங்க. ஸோ அங்கே பெருசாக கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை பிரம்ம சமாஜ் கையில் எடுக்கல. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை மெயினாக கையில் எடுக்கிறாங்க இந்த பிரார்த்தனா சமாஜ். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விமன் எஜுகேஷன். ஸோ விமன் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு எம்ஜி ரனாடே ஒரு ஆள் முக்கியமாக ஞாபகம் வந்துடணும், சாவித்ரிபாய் ஃபூலே ஞாபகம் வந்துடணும், ஜோதிபா ஃபூலே ஞாபகம் வந்துடணும். ஸோ இவங்கலாம் விமன் எஜுகேஷன். அதே மாதிரி எம்ஜி ரனாடே, ஜஸ்டிஸ் எம்ஜி ரனாடேன்றவர் அப்போவுமே அவர் ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸஸில் அவர் தான் இந்த விமன் எஜுகேஷன்லாம் ரொம்ப ஹையாக கையில் எடுக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடோரி மேரேஜ், அப்புறம் இன்டர்காஸ்ட் மேரேஜ், இது எல்லாமே இவங்க பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி சைல்டு மேரேஜ் எதுவுமே இவங்க கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இவங்களுடைய இம்பார்ட்டன்ட் கோல்ஸு. அதே மாதிரி நான் சொன்னேன், இந்த மகாதேவா எம்ஜி ரானடே அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மெயினாக இவரோட அல்டிமேட் காசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடோரி மேரேஜ். ஸோ விடோரி மேரேஜை நம்ம வந்து ஊக்குவிக்கணும். ஏன்னா விடோரி மேரேஜ் நீங்கள் ஊக்குவிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சதின்ற ஒன்று ஒழிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதுதான் அவரோட திங்கிங். அவர் அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விதவை மறுமண சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார், விடோரி மேரேஜ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதேமாதிரி இவருடைய புனே சர்வஜனிக் சபா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்கனைசேஷன். இதெல்லாம் யார் ஆரம்பித்தா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதேமாதிரி டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, இதெல்லாமே இவர் ஸ்டார்ட் பண்ண ஆர்கனைசேஷன்ஸ் தான். இப்போது விடோரி மேரேஜ் அசோசியேஷன், புனே சர்வஜனிக் சபா, இதெல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அதேமாதிரி டெக்கான் எஜுகேஷன் அசோசியேஷன்,
இதெல்லாமே இவர் ஆரம்பித்தது. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் சோஷியல் கான்ஃபரன்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறார். எப்படி காங்கிரஸ்லாம் உருவாகுதோ அந்த காங்கிரஸ் ஆரம்பிக்கிற டைமில் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் ஒரு டைமில் நடக்கும் போதும் நேஷனல் சோஷியல் கான்ஃபரன்ஸ்னு இவர் ஒன்று நடத்துகிறாரு. அதே ஊரில் நடத்துகிறார். மெயினாக என்ன பண்ணுறாருன்னா, இப்போ காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாமே காங்கிரஸ் செஷனுக்காக ஒரு ஊருக்கு வருவாங்க இல்லையா, இப்போ வந்து பெங்காலுக்கு வரலாம், கொல்கட்டா வரலாம், மெட்ராஸ் வரலாம், இந்த மாதிரி வருவாங்களா, அங்கே என்ன பண்ணுறாரு, அடுத்து இவர் நேஷனல் சோஷியல் கான்ஃபரன்ஸ்னு அப்படியே அவங்கள வச்சே நடத்திக்கிறாரு. அப்போது காங்கிரஸ் வந்து பொலிட்டிக்கலாக என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக ஆக்டிவிட்டீஸ்லாம் கையில் எடுக்குதோ அதேமாதிரி இவரோட நேஷனல் சோஷியல் கான்ஃபரன்ஸ் என்ன பண்ணுது, என்னென்ன சமூகத்தில் இருக்கக்கூடிய சீர்திருத்தங்களை எப்படி மேலே கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக இவர் வந்து இந்த நேஷனல் சோஷியல் கான்ஃபரன்ஸும் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஓகேவா, இதெல்லாம் தான் இவருடைய இம்பார்ட்டான ஒரு இது. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக நம்ம பிரார்த்தனா சமாஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். ஆரம்பித்தது ஆத்மரங் பண்டுரங்கன்றவர். அதுக்கப்புறம் இதில் முக்கியமான ஆள் ஜஸ்டிஸ் ரானாடே. இவர் என்னென்ன பண்ணார் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே ப்ராப்பர் ஒரு ரெஃபார்ம் மூமெண்ட். ஓகே, ப்ராப்பர் ரெஃபார்ம் மூமெண்ட்னா என்ன சொல்கிறதுனா, இந்து ரிலீஜனில் இருக்கக்கூடிய எல்லா ஈவில்ஸ் ப்ராக்டிஸஸுமே அழிக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக கொண்டு வந்தது. ஸோ இவங்க பெருசாக ஹிந்து ரிலீஜனை தூக்கி பிடிக்கலன்றதை தாண்டி இந்து ரிலீஜனுக்கு பெருசாக இவங்க எந்த சப்போர்ட்டும் பண்ணல. அதில் இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர பெருசாக வந்து ஹிந்து ரிலீஜனுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே இவங்க பண்ணல. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக ஒரு ரெஃபார்ம் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த ஆரிய சமாஜ் அப்படின்றது ஒரு ரிவைவல் மூமெண்ட். ஸோ ரிவைவல் மூமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்து ரிலீஜனில் இருக்கக்கூடிய நல்லதை தூக்கி பிடிக்கிறது. கெட்டது இருக்குது, அதெல்லாம் ரெஃபார்ம் பண்ணிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதில் இவ்வளோ நல்லதும் இருக்குது அப்படின்னு எடுத்துரைக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிவைவல் மூமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் நம்ம படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜன்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ரிஃபார்மிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ரிவைவலிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த ரிஃபார்ம் பண்ணுறவங்க என்ன, அதில் இருக்கக்கூடிய தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இந்த ரிவைவல்ன்றவங்க என்ன, தப்பு இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதில் இருக்க நல்லதையும் பாருங்கள், இந்த ரிலீஜனில் இவ்வளோ நல்லது இருக்குது, அதுமாதிரி இஸ்லாமில் இவ்வளோ நல்லது இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ரிலீஜனில் இருக்கக்கூடிய பழமையெல்லாம் தோண்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்ம ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ஆரம்பிச்சதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரிய சமாஜ். ஸோ ஆரிய சமாஜை பொறுத்த வரைக்கும் லாகூர், பஞ்சாப் இந்த ரீஜனில் தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. மெயினாக அந்த அவரோட பிறந்து அவர் வளர்ந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரீஜன் பஞ்சாப், லாகூர் இதில் தான் இருக்கார். ஸோ இவரோட இயற்பெயர் ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயானந்த் சரஸ்வதி அப்படின்றது தான். ஸோ தயானந்த் சரஸ்வதி என்ன பண்ணுறாரு, இவர் தான் வந்து ஆரிய சமாஜை வந்து ஆரம்பிக்கிறார் 1875. இவர் ஆனால் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், லாகூர் இந்த ரீஜனில் இருந்தாலும் அவர் எங்கே ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாம்பேயில் ஆரம்பிக்கிறார். ஓகேவா, இவரோட ஒரிஜினல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல் சங்கர் அப்படின்றவர். இவர் வந்து ஒரு மிஸ்டேக்காக அலைகிறார். ஓகே, இந்த உண்மைகள்லாம் தேடி அலைகிறார். அப்போ தான் ஹிந்து மதத்தை பற்றி நிறையா படிக்க அவருக்கு இதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்கள்லாம் நிறைய புரியுது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ஒரு சமாஜ் ஆரம்பிக்கிறார். ஓகேவா, ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா லாகூரில் வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸாக உருவாக்குறாங்க. ஏன்னா இவரோட ஏரியா ஃபுல்லாகவே பஞ்சாப், லாகூர் அப்படின்றதுனால. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்க்கணுன்னா எல்லா வேதம், இந்த ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் இதெல்லாமே படித்து அதில் வந்து நல்ல ஒரு ஆற்றல் பெற்றவர் இந்த தயானந்த் சரஸ்வதி. அதனால தான் என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இவரால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு எதெல்லாம் நல்ல கருத்துக்கள் இருக்குது, எதெல்லாம் வந்து இதில் ரெஃபார்ம் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டார். ஸோ இப்போ ஒரு ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் எடுக்கிறவங்க என்ன பண்ணியிருக்கலாம், கம்ப்ளீட்டாக இல்லை அவங்களுக்கு ஆப்போசிட் அந்த ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இவங்க காலத்தில் இறங்கிட்டு இல்லை இவங்க என்ன இந்த ரிலீஜனை பற்றி தப்பாகவே சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை இவ்வளோ நல்லது இருக்குது அப்படின்னு நல்லதை மட்டுமே ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணல, அப்படி பண்ணலை. இவர் என்ன பண்ணுறாருன்னா இதில் நல்லதும் இருக்குது, இந்த மாதிரி கெட்டதுகளும் இருக்குது, ஸோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும், திருத்திக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராரு. அதுதான் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் ப்ரொபகேட்டும் பண்ணுறாரு. ஓகேவா, ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட தயானந்த் சரஸ்வதினாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் டு வேதாஸ், வேதங்களுக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா, ஸோ பேக் டு வேதாஸ் அப்போ என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு என்னென்ன வாழ்வியல் முறை எல்லாம் வேணுமோ அது எல்லாமே என்ன இருக்குது, கரெக்டாக ப்ராப்பராக வேதத்திலே சொல்லியிருக்கு. நீங்கள் அதை கரெக்டாக படித்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வேதத்தை கரெக்டாக படிங்க போயிட்டு. இப்போ நீங்கள் மற்ற இந்த அதுக்கப்புறம் அந்த மனுஸ்மிருதி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த ஹிந்து ரிலீஜன் ஆரம்பிச்சது எங்கேருந்து அந்த வேதங்கள் இதுலேருந்து தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த வேதங்களை போய் பாருங்கள், அதில் ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை போய் இது பண்ணுங்கள் அப்படின்றதான் அவர் வந்து ஒரு ஸ்லோகனாக வச்சுருந்தார். அப்போது பேக் டு வேதாஸ் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது தயானந்த் சரஸ்வதியும் ஆரிய சமாஜம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அவருடைய இது. அதே மாதிரி இவர் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டைமில் நிறைய ரிலீஜியஸ் கன்வர்ஷனும் நடக்க ஆரம்பிச்சிட்டு இல்லையா. அப்போது ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் வந்துருச்சு, கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு இந்த கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்லாம் கிறிஸ்டியானிட்டியில் அப்போது இல்லை. அவங்க கொண்டு வந்த இது கிறிஸ்டியானிட்டி வரும்போதே அவங்க இதை சொல்லி தான் மக்கள்கிட்ட ப்ரொபோட் கிரியேட் பண்ணுறாங்களே, ஸோ தட் அவங்க வந்து நிறைய பேரை கன்வெர்ட் பண்ணிக்கலான்னு
அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய பீப்புள் வந்து இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், புத்திசமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆகிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி கன்வெர்ட் ஆனவங்களாம் திருப்பி வந்து கொண்டு வரணும். இந்த ரிலீஜனோடைய அருமை தெரியாதனால தான் அவங்க வெளில போகிறாங்க. அப்போ அவங்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறார். அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சுத்தி மூவ்மெண்ட். ஓகே, இந்த சுத்தி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஸோ வந்துட்டு யாரெல்லாம் வெளில போனாங்களோ இந்த ரிலீஜனை விட்டு அவங்களாம் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புக் ஒன்று எழுதுறாரு. அது பேர் சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு. ஸோ அந்த டாப்பிக்கில் நிறைய புக்ஸ் இருக்கும். அதெல்லாம் எடுத்து ப்ராப்பராக ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்தந்த புக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற ஒரு புக் எழுதுறாரு. இதில் வந்து அவரோட கருத்துக்கள்லாம் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறார். ஸோ இந்த ரிலீஜனில் இருக்க நல்ல கருத்துக்கள் என்ன, அதை எப்படிலாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றலாம் டீட்டெயிலாக சொல்கிறார். அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட ஆரிய சமாஜ் மூலயமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே வந்து எதிர்த்தும் பேசுகிறார். இந்த ரிலீஜனில் இருக்கக்கூடிய தப்புகளையும் சுட்டி காட்டுறாரு. இந்த ரிலீஜனில் என்னென்ன தப்பு இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அதில் தான் என்ன சொல்கிறாரு, இந்த சைல்டு மேரேஜ் தப்பு, அதே மாதிரி பாலிகமினா பலதார மனம், நிறைய பேரை மணந்துக்கிறது இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் வேறு யாரும் அதை பற்றி பேசல. ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறாரு, பாலிகமியை பற்றி பேசுகிறாரு. பர்தா, அப்போ ராஜ்புட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பர்தா அழியணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பெண் விடுதலைக்காக அவர் அப்பயே போராடுறாரு. அதே மாதிரி கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், இதையுமே வந்து அகேன்ஸ்டாக இருக்கார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சத்தியுமே ஒரு கையில் எடுக்கிறார். அதாவது ஹிந்து ரிலீஜனில் இருக்க எல்லாத்தையும் சோஷியல் ஈவில்ஸுக்குமே அகைன்ஸ்டாக இவர் வந்து குரல் கொடுக்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் என்னென்ன ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜை ப்ரொமோட் பண்ணுறாரு. அதுமாரி சோஷியல் டைனிங் சமபந்தி பண்ணி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, இது வந்து சோஷியல் டைனிங்னு சொல்லுவோம். சோஷியல் டைனிங், விடோரி மேரேஜு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விமன் எஜுகேஷன், இதெல்லாமே என்ன பண்ணுறாரு, உள்ள மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறார். இதுக்காக சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு, ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸுமே ஆரம்பிக்கிறார். ஓகே, தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் அப்படின்னு அவனை ஆரம்பிக்கிறார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இது ஃபங்க்ஷனில் இருக்குது. தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ். அப்போது வேதத்தை வந்து ஸ்கூல்லேயே நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அப்போ தான் அவங்களுக்கு அது புரியும்னு சொல்லிட்டு தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு, டிஏவின்னு. இப்போ இந்தியா ஃபுல்லாகவே இந்த டிஏவி ஸ்கூல்ஸ் வந்து இன்னுமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் பாருங்கள், ஒரு 1860s இந்த மாதிரி டைமில் ஆரம்பித்தார், ஒரு 2 செஞ்சுரிக்கு முன்னாடி ஆரம்பித்தார். இன்னும் அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. 19th century ஆரம்பிச்சார், நம்ம 21st century வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 150 வருஷம் தாண்டிட்டோம் இல்லையா. பட் இருந்து என்ன ஆகுது, இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இவரோட இம்பாக்டும் இருந்திருக்கு நம்ம ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்டில். அப்போது நம்ம ஆரிய சமாஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஞாபகம் வர வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக தயானந்த் சரஸ்வதி, அப்புறம் அவரோட புக்ஸ் சத்யார்த்த பிரகாஷ், அப்புறம் அவருடைய பேக் டு வேதாஸ்ன்ற ஸ்லோகன், அப்புறம் அவருடைய ஸ்கூல்ஸு, அப்புறம் அவர் என்னென்ன இதுக்காக குரல் கொடுத்தாரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த சோஷியோ ரிவைவலிஸ்ட் மூமெண்ட், ரிலீஜியஸ் ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரியில், மாடர்ன் ஹிஸ்ட்ரியில். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங் பெங்கால் மூமெண்ட். ஸோ யங் பெங்கால் மூமெண்ட் அப்படின்றது யார் ஆரம்பித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரோசியோ அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர். ஸோ இவர் வந்து ஒரு இங்கிலாந்து நாட்டுக்காரர் தான். கல்கத்தா யூனிவர்சிட்டியில் இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிலீஜியஸ் ரெஃபார்முக்காக இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எதிராக என்ன பண்ணுறாரு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கலாகவும் சரி சோஷியலாகவும் சரி அவங்களுக்கு ஒரு அவேக்கனிங் கொடுக்குறாரு. ஸோ அப்படி கொடுக்கறதுனால தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலேஜ் யூனிவர்சிட்டி மூலமா என்ன பண்ணுறாரு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா அவேர்னஸ் கொடுக்குறாரு. அவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்யூச்சரில் இவர் நேமில், இவர் சின்ன வயசில் இறந்து போயிறாரு, இவர் நேமில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து யங் பெங்கால் மூமெண்ட், இல்லைனா டியோசோரோயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட பேர்லேயே டெரோசோயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்கள தான் டெரோசோயன்ஸ் அப்படின்னும் அழைக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த ஒரு இதை வந்து இவர் ஆரம்பிக்கிறார். ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா அகைன் இந்த கஸ்டம்ஸு நம்ம ஒரு ரிலீஜனுக்கு வந்து ஒரு மூட பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது சத்தி இந்த மாதிரி எந்தெந்த சோஷியல் ஈவல்ஸ் இருக்கோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இவர் அகைன்ஸ்டாக இருந்தார் இந்த டெரோசோயன்றவர். ஸோ இவர் ஆரம்பித்தது தான் இந்த யங் பெங்கால் மூமெண்ட், இளம் வங்காள இயக்கம் அப்படின்றது. ஸோ இதுவுமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ராமகிருஷ்ண மிஷன் இல்லையா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ராமகிருஷ்ண மிஷன், சுவாமி விவேகானந்தர். இவரை பற்றி நம்ம கண்டிப்பாக எல்லாருக்குமே லைட்டாக தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ராமகிருஷ்ணா அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹன்சா அப்படின்ற ஒரு கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு காளி கோயிலில் ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி அவர் இருக்கார். ஸோ அவருக்கு அங்கே தான் என்ன ஆகுது, ஒரு ஞானம் கிடைக்குது. அவரால் வந்து அந்த காளியை பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் நிறைய மக்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா நிறைய அவர் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு.
ஸோ இப்படிலாம் தான் வாழணும் இந்த மாதிரி அந்த ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மாதிரி அவர் எப்படின்னா நல்ல கருத்துக்கள்லாம் அவர் சொல்கிறார். ஸோ வந்து மூட பழக்க வழக்கம்லாம் தாண்டி நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், அதாவது நீங்கள் வந்து கடவுளுக்கு சேவை பண்ணுறதை விட மனுஷனுக்கு சேவை பண்ணுறது தான் கடவுளுக்கு சேவை பண்ணுறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார். ஸோ அப்போ சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட் அப்படின்றதான் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் தான் வந்து சொல்கிறார். ஸோ இவரோட கருத்தை தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய யூத்ஸ் எல்லாமே கையில் எடுக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் எடுத்தது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா. அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா அப்படின்றது தான் அவருடைய பேர். ஸோ அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஜீவன் சிவன் அப்படின்னு சொல்கிறார். வாழ்கிற எல்லா ஜீவனுமே சிவன் தான், கடவுள் தான், இருக்க எல்லாமே கடவுள் தான். அதேமாதிரி நீங்கள் கடவுளுக்கு மக்களுக்கு வந்து நல்லது செய்யுங்க, சேவை செய்யுங்க, அந்த சேவையே வந்து என்ன ஆகும், கடவுளுக்கு நீங்கள் சேவை செய்கிறது ஆகிடும் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ப்ரீச் பண்ணுறாரு. அது வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு அந்த கருத்துக்களை. அதில் இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணுறாரு சுவாமி விவேகானந்தர் நரேந்திரநாத் தட்டாவாக இருந்தவர் ஒரு துறவரை மேற்கொண்டு அவருடைய சீடனாக மாறி இவருமே அந்த வழியில் போக ஆரம்பிக்கிறார். ஓகே, எல்லா உயிருக்கும் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ண மிஷன்றவங்க நிறைய சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் அந்த ராமகிருஷ்ண மடங்கள்லாம் அமைச்சு அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ண முடியுமா, ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் டொனேஷன் கேம்பாக இருக்கலாம், இல்லை எஜுகேஷன் சப்போர்ட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப்பாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே இவங்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரோட ஐடியாலஜியை வந்து ஸ்ப்ரீச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படிங்கன்னா சுவாமி விவேகானந்தா ராமகிருஷ்ண மடம் அப்படின்றத ஆரம்பிக்கிறார். தான் எல்லா ஊர்லேயும் ஆரம்பிக்கிறார். முடிஞ்ச அளவுக்கு அவரால் எல்லா ஊர்லேயும் ஆரம்பிக்கிறார். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இந்த ராமகிருஷ்ண மிஷன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சுவாமி விவேகானந்தரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர் வந்து நம்ம ஒரு யூத் ஐகான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு இளைஞர்களோட எழுச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இவர் இருந்தார். ஏன்னா இவருடைய டீச்சிங்ஸு, இவருடைய வந்து வே ஆஃப் டெலிவரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே எழுச்சி ஆக்க முடியும், ஓரளவுக்கு ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு வர மாதிரி இவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ஆல்மோஸ்ட் வந்து லைட்டாக ஒரு சோஷியல் ரிலீஜியஸ் ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா இவர் போய் பேசும்போது தான் என்ன ஆகுது, சிக்காகோவில் நடக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸில் போய் பேசுகிறார். ஓகேவா? ஸோ சிக்காகோவில் 1893 ஒரு இது வேர்ல்டு ரிலீஜியஸ் காங்கிரஸ்னு ஒன்று நடத்துகிறாங்க. ஓகே, உலக சமயங்களின் மாநாடு, வேர்ல்டு ரிலீஜியஸ் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அங்கே நடக்குது 1893 சிக்காகோவில். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலேருந்து இவர் போய் பேசுகிறார், இந்து ரிலீஜன் பற்றி பேசுகிறாரு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கண்டிப்பாக இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஆரம்பிக்கிறார் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஸ்பீச்லேயே அந்த அவரோட இன்ட்ரடக்ஷன்லேயே என்ன ஆகிட்டாங்க எல்லாருமே, ஓகே இந்த கல்ச்சர் எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு இந்தியன்ஸ் எல்லாருமே ஒரு ப்ரைடாக நம்மளோட கல்ச்சரை வந்து தூக்கி பிடிச்ச அளவுக்கு என்ன பண்ணுறது, ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்க எல்லாருமே நம்மளை பார்த்து ஒரு திரும்பி பார்க்க வச்சது இவரோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான். ஸோ ஓகே இந்த ரிலிஜனில் இவ்வளோ இருக்கா, இந்த நாட்டில் இவ்வளோ இருக்கா, இந்த கல்ச்சரில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு ஒரு அடையாளமே நமக்கு இவருடைய ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இவர் ஒரு இம்பார்ட்டண்டான ஆள். அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஸ்பீச்சஸ், இவருடைய சீடர்கள் தான் நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து ஒரு புத்துயிர் பெற்று, ஓகே இவரெலாம் பேசினதுக்கப்புறம் இவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே நம்ம இவ்வளோ நாலேஜபிளாக, இவ்வளோ கல்ச்சர்டாக, இவ்வளோ சிவிலைஸ்டாக இருந்திருக்கோமா, இது தெரியாமல் தான் பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளை போட்டு அடக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்குள்ளே வரத்துக்கு அந்த நம்மளோட லேட்டஸ்ட்டாக பார்க்கணும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளாஸஸ்லாம் பார்ப்போம். இந்த பெங்காலில் நடக்கக்கூடிய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லாம் நிறைய பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முழு ரீசனாக சுவாமி விவேகானந்தர் இருந்திருக்கார். இதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய பர்த்டேவை நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணுறோம், நேஷனல் யூத் டே அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதுவுமே நம்ம எல்லா வருஷமும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இதுதான் இந்த சுவாமி விவேகானந்தர் பற்றின இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த தியோசபிக்கல் சொசைட்டி, இல்லைனா பிரம்மஞான சபை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தியோசபிக்கல் சொசைட்டி, ஸோ தியோசபிக்கல் சொசைட்டியில் பிரம்மஞான சபை அப்படின்றது இது எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூயார்க்கில், யூஎஸ்ஏல நியூயார்க்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேடம் பிளாவாட்ஸ்கி அப்படின்ற ஒருத்தவங்களும் ஆல்காட் அப்படின்ற ஒருத்தவரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க இதை ஆரம்பிக்கிறாங்க. நியூயார்க்கில் அமெரிக்காவில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆரம்பிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு ஓவராக இருக்க எல்லா ரிலீஜனில் இருக்கக்கூடிய ஃபெய்த் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறாங்க. அதை படிக்கிறதுக்கு தான் இவங்க இதை ஆரம்பிக்கிறாங்க. இந்த தியோசபிக்கல் சொசைட்டி எல்லா ரிலீஜனில் இருக்கக்கூடிய தியாலஜி எல்லாமே படிக்கிறதுக்காக இந்த சொசைட்டி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகிறாங்க, அவங்க ஹிந்து ரிலீஜன் மேலே ஒரு ஈடுபாடு அடைஞ்சு அவங்களோட பேஸை எங்கே மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்க்கு மாற்றுறாங்க. ஓகேவா. ஸோ அவங்க வேர்ல்டில் இருக்க எல்லா ரிலீஜனும் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ வேர்ல்டில் இருக்க எல்லா ரிலீஜனும் படிக்கணும்னா எங்கே வந்தாகணும், ஆப்வியஸாக இந்தியா வந்தாகணும் இல்லையா. இட்ஸ் அ வேர்ல்ட் ஆஃப் ரிலீஜன்ஸ், ஏகப்பட்ட ரிலீஜன் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தோம்னா
நம்மளோட இந்தியா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஓகே இந்த நாட்டுக்கு போனால் நம்ம எல்லா ரிலீஜனை பற்றியும் கற்றுக்கலாம். ஏன்னா இங்கே நம்மள்ட்ட ஹிந்து இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, பார்சிஸ் இருக்காங்க, வேறு என்னென்ன கம்யூனிட்டி இருக்குது, புத்திஸ்ட் இருக்காங்க, ஜெயினிசம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிலீஜன்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க இந்தியாவில் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நம்ம அந்த நாட்டிலே போய் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸே மாற்றுறாங்க. ஸோ யூஎஸ்ஏல ஆரம்பித்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட நியூயார்க்லேருந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை சென்னையில் இருக்க அடையாருக்கு மாற்றுறாங்க. ஓகேவா, அடையாறு 1882 மாற்றுறாங்க. ஸோ இந்த 1882 தான் மாற்றிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய இந்த ரிலீஜன் பற்றின ரிசர்ச் எல்லாமே இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு ரிலீஜனில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, அந்த கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள், இதை பற்றி பார்க்குறது எல்லாமே சென்னையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் ஆல்காட் அப்படின்றவர் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னி பெசன்ட்ன்றவங்கள தலைவராக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த தியோசாபிக்கல் சொசைட்டிக்கு. ஸோ அன்னி பெசன்ட். ஸோ இந்த அன்னி பெசன்ட்ன்றவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மஞான சபைக்கு ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இவங்க சென்னை வராங்க. சென்னை வந்ததுக்கப்புறம் இவங்களும் பார்த்தீங்கன்னா அகைன் ஹிந்து ரிலீஜன் மேலே ஒரு பயங்கர ஒரு ஈடுபாடோடு இருக்காங்க. அது ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு ஏற்படுது. ஓகே, ஹிந்து ரிலீஜனில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, ஏன் இதை யாரும் தூக்கி செலிப்ரேட் பண்ணல, யாரையும் கொண்டாட மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு வருத்தப்பட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக மொத்த ஊருக்கும் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி ஃபுல்லாகவே போயிட்டு அவங்க ப்ரீச் பண்ணுறாங்க. இந்த இதில் வந்து இவ்வளோ நல்ல கருத்துக்கள் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்காமல் அந்த நல்ல கருத்துக்கள்லாம் விட்டுட்டு இந்த பெண் சிசு கொலை, சதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தூக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அகைன் இந்த அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இந்த தியோசாபிக்கல் சொசைட்டியில் சேர்ந்ததுக்கப்புறம் அன்னி பெசன்ட் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹிந்து ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஹிந்து ஸ்கூல்ஸ் வந்து மதன் மோகன் மால்வியா அப்படின்ற ஒருத்தரோட ஹெல்ப்போடைய ஹிந்து ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இங்கேயே பனாரஸில் ஹிந்து காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. பனாரஸ் ஹிந்து காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் என்ன ஆகுது, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி ஆகுது. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டின்றது இப்போயுமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஹிந்து ரிலீஜனை பற்றின ஒரு நல்ல கருத்துக்கள்லாம் வெளில கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இந்த பிரம்மஞான சபை தியோசாபிக்கல் சொசைட்டியில் ஹிந்து ரிலீஜன்றதை தாண்டி எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களுமே வெளில சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ இந்தியா அப்படின்ற ஒரு புக்கையும் காமன் வீல் அப்படின்ற ஒரு புக்கையுமே நியூஸ் பேப்பர்ஸுமே வந்து இவங்க பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தட் இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்களோட கருத்துக்கள்லாம் சொல்லலாம், போய் பீப்புளை ஈஸியாக ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக 2 நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று நியூ இந்தியா, இன்னொன்று காமன் வீல். ஓகேவா, ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இவங்க விமன் எஜுகேஷனுக்கும் போராடுறாங்க. இது எல்லாமே இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அன்னி பெசன்ட்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும், ஹோம் ரூல் லீக் இல்லையா. ஸோ இவங்க வெறும் ரிலீஜியஸ் ரெஃபார்மோட மட்டும் நிறுத்திடாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்லேயும் இது பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து அயர்லாண்டில் எப்படி ஒரு ஹோம் ரூல் இருக்கோ அதேமாதிரி இங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லோக்மானிய திலக் அவர் கூட சேர்ந்து ஹோம் ரூல் லீக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பார்க்கும்போது இவங்களோட பங்கு என்ன, அந்த ஹோம் ரூல் லீக் எங்கே ஆரம்பிச்சாங்கிறதெல்லாம் பார்ப்போம். பட் இப்போ ரிலீஜியஸ் ரெஃபார்மை பொறுத்த வரைக்கும் இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி மூலமா இவங்க இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ இந்த விஷயம் இதில் வந்து நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு இந்த ரீஜனில் தான் இதாகிட்டு இல்லையா. ஸோ அதனால் நம்மளுடைய கொஷின்ஸ் எல்லாமே இந்த காமன் வீல், எஸ்பெஷலாக இந்த காமன் வீல் அண்ட் நியூ இந்தியா, இது எல்லாமே திருப்பி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொஷின்ஸ் வந்து டிஎன்பிசியில் வந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி இவங்க இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹோம் ரூல் லீக் அப்போ பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் தேன் வந்து ஒரு இது எப்படின்னா, சுதந்திரத்தோடு எனக்கு ஒரு இது இருந்தால் கூட, மாட்டுக்கோட்டா இருந்தால் கூட போதும், மாடோ வந்து புல்லக் கார்ட்ஸ் இருந்தால் போதும், இந்த நீங்கள் கொடுக்குற ரயில்வேஸ் இதெல்லாம் வச்சுட்டு நான் அடிமைத்தனம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எனக்கு ஃப்ரீடம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு கோட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதுவுமே நம்மளோட டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஒரு 3-4 எக்ஸாம்பிள் நான் எடுத்து பார்க்கும்போது அந்த சேம் கோட் அப்படியே அதே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ரேதர் தென் வந்து சப்ஜுகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் வித் ஃப்ரீடம் ரேதர் தென் வந்து சப்ஜுகேஷன், டெவலப்மெண்ட் வித் சப்ஜுகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இதை வந்து திருப்பி கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இவங்க இதில் தியோசாபிக்கல் சொசைட்டியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே நீங்கள் நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் சொசைட்டி படிக்கும்போது அயோத்திதாசர் பண்டிதரில் படிப்போம். ஸோ அந்த அயோத்திதாசர் பண்டிதரை வந்து புத்திசம்கான அந்த கான்செப்டில் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் வந்து ஆல்காட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீலங்காவே அழைச்சிட்டு போய் காட்டார். ஓகே, இங்கே பாருங்கள் புத்திசம்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த புத்திசமை அயோத்திதாசர் பண்டிதருக்கு இன்வால்வ் பண்ணி விட்டதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியோசாபிக்கல் சொசைட்டியை சேர்ந்த ஹென்ரி ஆல்காட் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் இந்த தியோசாபிக்கல் சொசைட்டியில்.
அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு ஹிந்தி வேர்டு, சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சத்யசோதக் சமாஜை வந்து நம்ம ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உண்மையை விரும்புவோர் உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்கெல்லாம் உண்மையை தேடி போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். எதில் இருக்க உண்மையை? இந்த ரிலீஜனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மையை இல்லையா? ஸோ அப்போ இந்த சத்யசோதக் சமாஜை வந்து ஆரம்பிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபா ஃபூலே அப்படின்றது தான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த ஜோதிபா ஃபூலே அப்படின்னாலே உங்களுக்கு விமன் எஜுகேஷன் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ஜோதிபா ஃபூலே அண்ட் சாவித்ரிபா ஃபூலே. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பயனியர் ஆஃப் விமன் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸோ விமன் எஜுகேஷன் இந்தியாவில் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கான அடித்தளம் யார் போட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிபா ஃபூலே அண்ட் சாவித்ரிபா ஃபூலே இவங்க தான். ஏன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு விமன் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. பாக்கி எல்லாரும் விமன் எஜுகேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க, கவர்மெண்ட் கிட்ட முறையிறாங்க. இவங்க அது ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுறாங்க, போனால் விமன் ஸ்கூல்ஸே ஆரம்பிக்கிறாங்க, விமன் ஷெல்டர் ஹோம்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணுறாங்க, அதை தான் பார்க்குறோம். ஸோ ஜோதிபா ஃபூலே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இவர் என்னென்னத்துக்கு போராடினார் நான் சொன்ன மாதிரி ஒன்று விமன் எஜுகேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுமே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கிறார். அதே மாதிரி இவர் எல்லா ரிலீஜன் அகைன் இவருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரிலீஜனும் படிக்கிறார். ஸோ எந்த ரிலீஜனில் தான் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க எல்லா புக்ஸ்லையுமே படிக்கிறார், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்லாம் படிக்கிறார். எதில் தான் இதில் இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க இந்த மாதிரி சோஷியல் ஈவெண்ட்ஸ்லாம் எதில் தான் சொல்லியிருக்காங்க? மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்காங்களா, இல்லை வேதத்தில் சொல்லியிருக்காங்களா, உபநிஷத்தில் சொல்லியிருக்காங்களா, இல்லை குரானில் சொல்லியிருக்காங்களா, பைபிளில் எதில் தான் சொல்லியிருக்காங்க, எதுக்கு இதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா எல்லா புக்கையுமே படிக்கிறார். எல்லா புக்கையும் தெரிஞ்சு படிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா கடைசியாக சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி எந்த புக்லையுமே அப்படிலாம் சொல்லடா, ஏன்டா நீங்கள் இப்படி சுற்றிட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, சரி எல்லாருமே இந்த மாதிரி நம்மள மாதிரி ஒரு எஜுகேஷன் கிடச்சிட்டு அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு அவேர்னஸ் கிடச்சின்னா இந்த மாதிரிலாம் யாரும் மாற மாட்டாங்க அப்படின்றத என்ன பண்ணுறாரு, எல்லாருக்குமே எஜுகேஷனை கொடுக்கணும், மக்களின் கல்வியே விடுதலைக்கான புரட்சி காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் அவரோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கோட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யார் சொன்னார் அப்படின்னு நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கல்வின்னு வந்துட்டாலே நமக்கு மெயினாக ஜோதிபா ஃபூலே அண்ட் சாவித்ரிபா ஃபூலே அவங்க ஞாபகம் வந்துடும். ஸோ இவங்க வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா விமன் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை போக்குறதுக்காக என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஒடுக்கப்பட்டவருக்கு அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் பீப்புளுக்காக ஃபஸ்ட்டு ஸ்கூலுமே என்ன பண்ணுறாரு இவரே ஆரம்பிக்கிறார் பூனேயில். ஓகேவா, பூனேயில் ஃபஸ்ட்டு ஒடுக்கப்பட்டவங்களுக்கான ஸ்கூல்ஸுமே வந்து தனியாக ஸ்பெஷலாக அவங்களுக்குன்னு உள்ளவங்க இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் பீப்புளுக்காக உள்ள ஒரு ஸ்கூலுமே பார்த்திங்கன்னா இவரை ஆரம்பிக்கிறார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி குழந்தை திருமணம், ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, அதுக்கும் சரி விதவை மறுமணம், இது ரெண்டுத்தையுமே வந்து இது பண்ணுறாரு. ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு மொத்தமாக வந்து ஒழிக்கணும் இந்தியாவிலேருந்து அப்படின்னும், அதுமாதிரி விடோரி மேரேஜுமே இவர் வந்து கையில் எடுக்கிறார். ஸோ இவர் எழுதின ஒரு புக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலாம்கிரி அப்படின்றது. ஓகேவா, நம்ம நிறைய புக்ஸ் இந்த டாப்பிக்கில் பார்த்துட்ருக்கோம், அதெல்லாமே நோட் பண்ணிங்க. ஸோ குலாம்கிரி அப்படின்னா அடிமைத்தனம்னு அர்த்தம், ஸ்லேவரின்னு அர்த்தம். ஸோ ஸ்லேவரி அப்படின்ற ஒரு புக்கு எழுதுகிறார். குலாம்கிரினா ஸ்லேவரி, ஞாபகம் வச்சுங்க, குலாம்கிரி ஸ்லேவரி ஃபூலே அப்படின்னு. ஸோ அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்லேவரின்ற புக் எழுதுறாரு, குலாம்கிரின்ற புக்குமே இவர் எழுதுறாரு. அதேமாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, சில்ட்ரனுக்காக என்ன பண்ணுறாரு, இது விடுதிகளை ஆரம்பிக்கிறாரு, ஹாஸ்டல்ஸ் ஆரம்பிக்கிறாரு, அதேமாதிரி விடோஸ் ஹாஸ்டல்ஸ் ஆரம்பிக்கிறாரு, இதெல்லாமே பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, இவரோட ஒய்ஃப் சாவித்ரிபா ஃபூலே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விமன் ஸ்கூல்ஸுமே வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பூனே இந்த ரீஜனில் என்ன பண்ணுறாங்கன்னா சாவித்ரிபா ஃபூலே தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் டீச்சர். இந்த மாதிரி எல்லாமே நிறைய விமனுக்காகவும் அதுமாரி ஷெட்யூல்டு காஸ்ட் பீப்புளுக்காகவும் இவங்க 2 பேர் நிறைய பண்ணுறாங்க. அதேமாதிரி இவரோட சோஷியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் ஆக்டிவிட்டி, அதாவது சமுதாயத்தில் நடக்கிற சீர்திருத்தங்களும் நிறைய கொண்டு வரணும்னு ஒரு ஆசைப்பட்டார் இல்லையா. ஸோ இவர் நிறைய கொண்டு வரணும் ஆசைப்பட்டதை தாண்டி நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணார் இல்லையா. அதுக்காகவே இவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாத்மா பட்டத்தை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ காந்தி மட்டும் மகாத்மா இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 மகாத்மா இருக்காங்க, ஒன்று காந்தி, இன்னொன்று ஜோதிபா ஃபூலே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மகாத்மா காந்தி, இன்னொரு மகாத்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபா ஃபூலே. இதுவுமே நம்ம ஒரு கவனிக்க தவறுன ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க, முடிஞ்சவர்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் நம்ம ஹிந்து ரிலீஜனில் இருக்கக்கூடிய ரிலீஜன் ரிலேட்டடாக உள்ளக்கூடிய ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் அண்ட் ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து இதே மாதிரி எல்லா ரிலீஜன்லையுமே நடந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் இருக்கக்கூடிய ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அலிகர் மூமெண்ட். ஸோ அலிகர் மூமெண்ட்ன்றது ஒரு ப்ராப்பர் ரிஃபார்ம் மூமெண்ட். இது ஸோ சையத் அகமது கான் அப்படின்றவரால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அலிகர் மூமெண்ட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் நீங்கள் குரானை மட்டும் ஃபாலோ பண்ணி பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க, ஓரளவுக்கு வெஸ்டர்ன் எஜுகேஷனும் கற்றுக்கணும், சயின்ஸஸ் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ் எஜுகேஷன் நமக்கு வேணும்.
ஸோ கொஞ்சம் ரேஷனல் திங்கிங் இருக்கணும். கம்ப்ளீட்டாக வந்து வெறும் குரானில் என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே நம்ம போகிறத விட கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வெஸ்டர்ன் எஜுகேஷன் நமக்கு வேணும், சயின்சஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறார். ஓகே, ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கன்னா ஒரு காம்பினேஷன் மாதிரி போத் வெஸ்டர்ன் எஜுகேஷன் as well as குரான் இது ரெண்டுத்தையும் சேர்ந்த ஒரு கலவை மாதிரி தான் படிக்கணும். அதை தான் வந்து நம்ம முன்னாடி கொண்டு போகணுமே தவிர வெறும் குரானையே நம்ம வந்து குரான் மட்டுமே அப்படின்னு இருந்துடக்கூடாது. அது வந்து நம்மளை பின்னோக்கி தான் செல்லும் அப்படின்னு ஒரு இது பண்ணுறாரு. அதுக்காக இவர் நிறைய என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா காலேஜஸ் ஆரம்பிக்கிறாரு. இவர் அதே மாதிரி இவர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஆரம்பிக்கிற மெயின் ரீசனுமே இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமில் இருக்கவங்க வந்து ஒரு ஹிந்துவில் இருக்க அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஆகலையோ, ஏன்னா பெருசாக அவங்க கவர்மெண்ட்டை டச்சில் இல்லை, எந்த ஒரு பெரிய பொசிஷன்லையுமே வந்து கவர்மெண்ட்டில் அவங்க வரல. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்க இங்கிலீஷ் எஜுகேஷனை கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ அதெல்லாம் மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அலிகர் மூமெண்ட்டுமே ஆரம்பிக்கிறாரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கன்னா ததீபுல் அக்லக் அப்படின்னு ஒரு புக்கை எழுதுறாரு. ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நியூஸ் பேப்பரில் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுங்கள். மெயினாக என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் எடுத்துக்கோங்க, வெஸ்டர்ன் சயின்சஸ் படிங்க அப்படின்ற மாதிரி அவரோட ப்ரீச்சிங்லாம் சொல்கிறார். ஸோ இவர் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கன்னா முகமதியன் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறார். ஸோ அது லேட்டாக பார்க்கலாம். ஸோ இவருடைய கொள்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து மாடர்ன் எஜுகேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு. மாடர்ன் எஜுகேஷன் நீங்கள்லாம் கற்றுக்கணும், ஆனால் அதுக்காக இஸ்லாமை தூக்கி போட்டக்கூடாது, ரெண்டும் சேர்ந்தா இந்த மாடர்ன் எஜுகேஷன் நீங்கள் கண்ணில் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்கார். ஸோ அது இவர் வந்து இது பண்ணுறாரு. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ரெஃபார்ம் மூமெண்ட்னாலே அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் சோஷியல் லீவல்ஸ் அதெல்லாம் வந்து எழுதிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இஸ்லாமில் இருக்கக்கூடிய பர்தாவை மெயினாக வந்து இது பண்ணுறாரு. பர்தா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாலிகமி, நிறைய எத்தனை பெண்கள் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரூலு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா விடோரி மேரேஜ், ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணுறாரு. ஸோ பர்தாக்கெல்லாம் ஆப்போசிஷனாக இருக்கார். ஸோ விடோரி மேரேஜெலாம் வந்து அவர் இது பண்ணுறாரு. ஸோ என்னென்ன சமூக சீர்திருத்தம் பண்ண முடியுமோ அந்த ரிலீஜனில் அது எல்லாமே அவர் கையில் எடுக்கிறார். ஸோ இதெல்லாம் தான் அவருடைய முக்கியமான இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அலிகரில் ஒரு முகமதியன் காலேஜ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். ஓகே, முகமதியன் காலேஜ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார், ஸ்கூலாக ஆரம்பிக்கிறாரு. அது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா காலேஜாக மாறுது. முகமதியன் ஸ்கூல் வந்து காலேஜாக மாறுது. காலேஜாக மாறி என்ன ஆகுது அப்படிங்கன்னா முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் அப்படின்னு மாறுது. ஓகே, 1877 முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ். அப்போ ஆங்கிலோங்கும் போது இங்கிலீஷ் எஜுகேஷன் ப்ளஸ் வெஸ்டர்ன் எஜுகேஷன், ஓரியன்டல் அப்படிங்கும்போது நம்மளுடைய பாரம்பரியம் ட்ரெடிஷ்னல். ஸோ இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு காலேஜாக ஆரம்பிக்கிறார் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறாரு அப்படிங்கன்னா வெஸ்டர்ன் சயின்ஸஸ் இஸ்லாம் எஜுகேஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் சையத் அகமது கான் அப்படின்றவர் இந்த அலிகர் மூமெண்ட்டை ஆரம்பிக்கிறார். இதுதான் இதை பற்றின இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தியோபந்த் மூமெண்ட். ஸோ எப்படி வந்து ஒரு ரிஃபார்ம் மூமெண்ட் வந்தால் ஒரு ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் வருமோ அதே மாதிரி இந்த தியோபந்த் அப்படின்றது ஒரு ரிவைவலிஸ்ட் மூமெண்ட். ஓகேவா. ஸோ சையத் அகமது கான் என்ன பண்ணுறாரு, வெஸ்டர்ன் சயின்ஸஸும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, இங்கிலீஷ் எஜுகேஷன் எடுத்துக்கணுங்கிறாரு இல்லையா. ஸோ இந்த தியோபந்த் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் இல்லை. தியோபந்த் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களோட இது ஐடியாலஜி என்ன அப்படின்னா கம்ப்ளீட் பேக் டு குரான். ஸோ இஸ்லாம் மதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் இங்கிலீஷ்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி யாராச்சும் அதுவும் எஸ்பெஷலாக அவரை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த தியோபந்த்லாம். ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணணும் அப்படின்னா குரானில் என்ன சொல்லியிருக்கோ அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். இந்த இஸ்லாம் லாஸ் ஷரியத் லாஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி இங்கிலீஷ் எஜுகேஷன் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, இது இல்லாமல் தான் நம்ம எவ்வளோ வருஷம் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இது பண்ணுறாங்க. மெயினாக மீட் எடுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரெஃபார்ம் பண்ணுற பேரில் இஸ்லாமோட உண்மைத்தன்மையெல்லாம் நீங்கள் அழிச்சிட்டிங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் திருப்பி மேலே கொண்டு வரணும், மறுபடியும் பழசுக்கே போகணும், அதுக்கெல்லாம் நீங்கள் ரெடி பழைய கருத்துக்களை வந்து நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட இதாக இருக்குது. அதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹதீஸ் அப்படின்ற ஒரு கஸ்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஹதீஸ்னால் அவங்களுடைய பழைய கஸ்டம்ஸ் எல்லாம் இஸ்லாமில் இருக்கக்கூடிய பழைய கஸ்டம்ஸ் என்னென்ன இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஸ்லாமோட கஸ்டம்ஸ்னு வச்சுக்கோமே, இந்த மீஸ் வைக்காமல் இருக்குது, அதேமாதிரி உட்காந்துட்டு தண்ணி குடிக்கிறது, அவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய நல்ல பழக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே திருப்பி மீட் எடுக்கணும், அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் தான் ஹதீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாதிரி ஜிஹாத் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஜிஹாத் அப்படின்னா என்னென்னா நான் முஸ்லீம் ரூல். ஸோ இந்த ஜிஹாதுன்ற மீனிங்கே பார்த்தோம்னா இப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஜிஹாத் அப்படின்னு சொல்லும் போது இஸ்லாமில் என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன மீன் பண்ணியிருப்பாங்க இனிஷியல் டேஸஸ்லனா ஜிஹாத் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே வேஸ்ட் பண்ணுற வார். அதாவது நமக்குள்ளே ஒரு எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு எல்லார் மனசுலையுமே ஒரு அழுக்கு இருக்கும், எல்லார் மனசுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு குரோதம் இருக்கும், ஒரு நம்மள்ட்ட ஒரு பாசிட்டிவிட்டி இருக்க மாதிரி நெகட்டிவிட்டியும் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அது சேர்ந்ததான் ஒரு ஹியூமன். அப்போது நமக்குள்ளே இருக்க நெகட்டிவிட்டியை அழிக்கிறது தான் ஜிஹாத். நமக்குள்ளே இருக்க செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிவிட்டு நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கேரக்டரை அழிக்கிறது தான் ஜிஹாத் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் டேஸஸில் கொண்டு வந்தாங்க குரான் அந்த இஸ்லாமோட ப்ரீச்சிங்ஸில்.
போக போக என்ன ஆகிட்டு அப்படின்னா இந்த இஸ்லாமில் இருக்கக்கூடிய ஜிஹாத் அப்படின்றது நான் முஸ்லீம் ரூலுக்கு எதிராக உள்ளதாக ஒரு மாற ஆரம்பிச்சிட்டு. ஸோ இன்றைய காலகட்டத்தில் இப்போ ஜிஹாத் அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலே அது ஒரு டெரரிஸ்ட் வேர்டு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே இதாகிடுச்சு இல்லையா. இப்படி தான் என்ன ஆகுது, ஜிஹாத்ன்றது ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்காக நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை அடிக்கிறதுக்காக கொண்டு வந்தது இப்போது அது நான் முஸ்லீம் ரூலாகவே மாற ஆரம்பிச்சிட்டு. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்கன்னா அந்நியாட்சி, அதாவது ஃபாரின் ரூலுக்கு அகைன்ஸ்டாக நம்ம போராடணும் அப்படின்ற மாதிரியும் இந்த தியோபந்த்ஸ் வந்து கையில் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட இவங்க கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்கன்னா தியோபந்த் அப்படின்ற இது ஏன் தியோபந்த் அப்படி மூமெண்ட்னு சொல்கிறோன்னா, தியோபந்த்ன்ற ஒரு ஏரியா பாகிஸ்தான் இந்த சைடில் இருக்கக்கூடிய தியோபந்த்ன்ற ஒரு ஏரியாவில் தான் இவங்களோட முழு கொள்கைகளையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம இந்த தியோபந்த் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முகமது காசிம் நானாதேவி அப்படின்றவரும், முகமது காசிம் நானாதேவி, ரஷீத் அகமது கங்கோய், ஸோ இவங்களாம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்கன்னா முக்கியமாக இந்த தியோபந்த் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு காலேஜ் நடத்துகிறாங்க, ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ இந்த நீங்கள் முஸ்லீம் தலைவர்கள் நிறைய பேரை உருவாக்கணும், ஸோ அந்த தலைவர்கள் தான் போய் மற்ற அடுத்த ஜென்ரேஷனுக்கு ப்ரீச் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த தலைவர்களுக்கு இந்த இஸ்லாமில் சொல்லக்கூடிய எல்லா இதுவுமே ஒரு நல்ல கருத்துக்களுக்குமே சரி எல்லா அந்த ரிவலிஸ்டான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ தட் அவங்கள வச்சு திருப்பி எல்லா இடத்துலையும் வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஒரு இது ட்ரைனிங் சென்டர் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்க மெயினாக பண்ணுறாங்க. எஸ்பெஷலாக நான் சொன்ன மாதிரி இவங்க அலிகர் மூமெண்ட் எப்படி வந்து இஸ்லாமுக்குள்ள ஒரு ரெஃபார்ம் கொண்டு வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷனை கம்பைன் பண்ணணும்னு நினச்சிச்சோ, இதுக்கு அவங்க கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்டாக இஸ்லாமை மீட்டெடுக்கணும், அதுவும் புனிதமாக ஃபஸ்ட்டு இனிஷியல் ஃபேஸஸில் எந்த அளவுக்கு இருந்துச்சோ சுத்தமாக அதே மாதிரி இருக்கணும், அதே மாதிரி அதில் சொல்லியிருக்கிறத அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுன்றது தான் இவங்களுடைய கோட்பாடு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து தியோபந்த் மூமெண்ட்டை பற்றின இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்சி. அடுத்து பார்சிஸோடைய ரெஃபார்ம்ஸ். ஸோ பார்சிஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஷியாலேருந்து இங்கே வந்து இடம்பெயர்ந்து வந்தவங்க. ஸோ பெர்ஷியான ஒரு நாடு இருந்துச்சு இல்லையா. ஸோ பெர்ஷியாலேருந்து இங்கே வந்தவங்க தான் நம்ம பார்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படின்ற ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம எப்படி ஹிந்துவிசம் ஃபாலோ பண்ணுறோம், கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறோம், இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி இவங்கெல்லாம் ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படின்ற ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணுவாங்க, ரிலீஜியஸ் ஃபெய்த். ஸோ எல்லா ரிலீஜன்லேயுமே ஒரு சோஷியல் லெவலில் இருக்க மாதிரி ஈவன் பார்சிஸ்லேயே கூட ஒரு இது இருக்குது. ஸோ இந்த பார்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர் ஆல் ட்ரேடிங் கம்யூனிட்டி. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்சி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரத்தன் டாட்டா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த ட்ரேடிங் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்கன்னா ஈவன் நம்மளுடைய கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா இருக்கார் இல்லையா, தாதாபாய் நவ்ரோஜி, இவருமே பார்த்தீங்கன்னா இந்த பார்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான். அவருமே பார்த்தீங்கன்னா இந்த பார்சியில் இருக்கக்கூடிய ரெஃபார்ம்ஸில் டேரெக்டாக இது எடுத்திருப்பார். ஸோ தாதாபாய் நவ்ரோஜினா யார் என்னன்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அவரை வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் அவருடைய பங்கு என்ன, அவர் எந்தளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா இந்த பார்சி சீர்திருத்தங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஹ்மானுபாய் மத்தியஸ்தம் சபா அப்படின்னு தான் இவங்க ஒன்று ஆரம்பித்தாங்க. ஓகே, ரஹ்மானுபாய் மத்தியஸ்தனன் சபா அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சபா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்சி ரிலீஜனில் இருக்கக்கூடிய சோஷியல் லீவல்ஸ், பார்சிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து பொருதா போடணும், அங்கேயுமே பார்த்தீங்கன்னா விடோரி மேரேஜ் கிடையாது, இந்த காஸ்ட்டு இந்த இது டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாமே அங்கேயுமே இருக்குது. ஸோ அதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மறுபடியும் கொண்டு வரணும். இதெல்லாம் இனிஷியல் டேஸஸில் பார்சிஸில் இருந்ததில்லை, ஜொராஸ்ட்ரியனிசமில் இருந்ததில்லை, இப்போது இடைப்பட்ட நாளில் தான் வந்துடுச்சு. ஸோ அப்போ நம்ம பேக் டு பழைய இதுக்கு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றது தான் இவங்களோட ஐடியாலஜி. ஸோ அதுக்காக தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் மெயினான ஆள் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தாதாபாய் நவ்ரோஜி மெயினாக, அப்புறம் நவ்ரோஜி பர்தோன்ஜி அப்படின்ற ஒருத்தர். தாதாபாய் நவ்ரோஜி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சவர். அப்புறம் காமா, பெங்காலி, இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த இதை கையில் எடுக்கிறாங்க. அதேமாதிரி இவங்களுடைய மெயின் இம்பார்ட்டண்ட் புக்ஸ் அப்படின்னு என்ன எடுத்தோம் அப்படின்னா ராஸ்த் கோஃப்தர் அப்படின்ற ஒரு தான் இவங்களுடைய ஒரு புக்ஸாக இருக்குது. ஓகேவா, சாரி நியூஸ் பேப்பராக. ஸோ ராஸ்த் கோஃப்தார் அதாவது உண்மை விளம்பி, உண்மையை தேடுறவங்கன்னு அர்த்தம், ட்ரூத் சீக்கர்ஸ்னு அர்த்தம். ஸோ ராஸ்த் கோஃப்தார் அப்படின்றத ஒரு நியூஸ் பேப்பரில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்கன்னா இவங்களுடைய எல்லா கருத்துக்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கம்யூனிட்டி வைஸில் இவங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சாரம் பண்ணணும், அவங்க எல்லாருக்குமே அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக இவங்க அதை இது பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி இவங்க பார்சிஸில் இருக்கக்கூடிய எல்லா இந்த சடங்குகள்லாம் இருக்குல்ல, சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணுறாங்க. ஸோ பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க, சயின்டிஃபிக் ரேஷ்னலாக இருந்தால் பண்ணுங்கள். அதுமாதிரி நம்ம பழசில் அது சொல்லியிருந்தால் பண்ணுங்கள், இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் திடீர்னு புதுசாலாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுலேயும் மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்கன்னா எஸ்பெஷலாக இவங்க கையில் எடுக்கிறது விமன் எஜுகேஷனை கையில் எடுக்கிறாங்க. அதுமாதிரி பர்தாவை வந்து இது பண்ணுறது, அப்புறம் சைல்டு மேரேஜ், ஸோ இதெல்லாமே இது பண்ணுறாங்க, ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதேமாதிரி நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பங்கு அப்படின்றது இந்தியன் வளர்ச்சி எக்கனாமிக் இந்தியன் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டிலேருந்து வந்தது ரொம்ப பெரிய இதானது. ஸோ
ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்சி ரெஃபார்ம் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன். மெயினாக இந்த ராஸ்ட் குஃப்தார் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது இந்த ஒரு டாப்பிக்லேருந்து. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ். ஸோ எப்படி நான் சொன்ன மாதிரி எல்லா ரிலிஜன்லையும் இருந்த மாதிரி சீக்ஸுக்குமே அகைன் இங்கேயுமே வந்து ஒரு ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிரங்கரி நிரம்தாரி அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஓகேவா? நிரங்கரி, இன்னொன்று நாம்தாரி. நிரங்கரி அதேமாரி நாம்தாரி அப்படின்னு சொல்லிட்டு 2 மூமெண்ட்டாக பிரிப்போம். இல்லை நிரங்கரி அப்படின்றவங்க என்ன அப்படின்னா அவங்க அந்த சீக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு உருவமும் இல்லாமல் வழிபடணும், உருவமற்ற வழிபாடை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்ம நிரங்கரின்னு சொல்லுவோம். இதை யார் ஆரம்பிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா தயால் தாஸ் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த சீக் ரெஃபார்ம் மூமெண்ட்டில் இந்த நிரங்கரியை ஆரம்பிக்கிறார். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவமற்ற ஐடால் கிடையாது, எந்த உருவமும் இல்லாமல் நம்ம வந்து வழிபடணும், நம்மளோட கடவுளுக்கு வந்து எந்த உருவமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட மெயின் எம்ஃபசைஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி கிரந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி கிரந்த்னா 10 சீக் குருஸ் இருப்பாங்க இல்லையா. சீக்கிசம் படித்தோம்னா மெடிவல் இந்தியா படிக்கும்போது உங்களுக்கு நீங்கள் பக்தி மூமெண்ட் படிக்கும்போதே இதுவும் படிச்சிருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூஃபிசமும் படிப்பீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்கிசமும் படிப்பீங்க. ஸோ அந்த சீக்கிசம் படிக்கும்போது 10 சீக் குருஸ் இருப்பாங்க. அவங்களோட எல்லாரோட டீச்சிங்ஸையும் கோடிஃபை பண்ணி, அதாவது கம்பைல் பண்ணி ஒரு புக்ஸாக வந்து வச்சுருப்பாங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஆதி கிரந்த்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சீக்கோட கோயிலுக்கெலாம் போனீங்க அப்படின்னா அந்த ஆதி கிரந்த் அதை தான் வச்சு இவங்கெல்லாம் வழிபடுவாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் அவங்களுக்கு கடவுள், அதுதான் வந்து அந்த ஆதி கிரந்த் தான் அவங்களோட கடவுள் அப்படின்னு சொல்லி வழிபடுவாங்க. ஸோ இப்போ எந்த சீக் குருத்வாராவுக்கு போனீங்கனாலுமே அந்த ஆதி கிரந்த்னு கண்டிப்பாக இருக்கும். படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டு அந்த ஒரு ரக்க மாதிரி வச்சு இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து அந்த ஆதி கிரந்த். ஸோ அதை வந்து நீங்கள் மதிக்கணும் அப்படின்றதான் இவங்களோட இதாக இருக்கும். ஸோ குருநானக் தான் இவங்களோட லீடராகவும் அதை தான் நீங்கள் மதிக்கணும், அவர் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா இதுவுமே வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நிரங்கரி, அதாவது பாபா தயால் தாஸோட நிரங்கரியோட ஐடியாலஜி. இதே நாம்தாரி அப்படின்றவங்க என்ன அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிட்டு நீங்கள் எந்த ஃபார்மில் வேணாலும் கொண்டாடுங்க, சாமி கும்பிடுங்க, எது வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் வந்து சீக்ஸுக்குன்னு சொல்லப்பட்டிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சீக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 Ksன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து கிருப்பன் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு 5 K அப்படின்னு கேஸ் இருக்கணும், இந்த மாதிரி கடம்னு சொல்லுவாங்க. அதே நம்ம தான் அவங்கள்ட்ட காப்பு இருக்கணும், தலையில் வந்து முடி சீவத்துக்காக கண்டிப்பாக ஒரு சீப்பு ஒன்று வச்சுருக்கணும், 2, அப்புறம் ஒரு வால் ஒன்று வச்சுருக்கணும். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, வாளுக்கு பதிலாக மட்டும் நீங்கள் லத்தி வச்சுக்கோங்க, வால் வேணால் லத்தி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதேமாதிரி சீக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 விஷயம் கம்பல்சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு உங்களுடைய அந்த ஆதி கிரந்திலே சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் அது எதுக்காக உருவாச்சு அப்படின்னு நீங்கள் சீக் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். அவங்க வந்து ஒரு வாரியர் கிளாஸாக மாறுவாங்க, அதனால தான் வால் இதெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்சிங் அப்படின்றவர். அங்கே பாபா தயால் தாஸ் இல்லையா, இங்கே வந்து ராம்சிங்ன்றவர் தான் அந்த நாம்தாரி இயக்கத்தை கையில் எடுக்கிறாரு. ஸோ அந்த பாபா ராம்சிங் கையில் எடுக்கிறாரு. இவர் வந்து எக்ஸப்ட் அந்த வாழை தவிர பாக்கி எல்லாத்தையுமே நீங்கள் அந்த 5 நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ அந்த 5 Ksன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சீக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அவங்களோட இதில் ரிலீஜியனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவாலிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆண் பெண் 2 பேருமே சமம் தான், இதில் யாரும் அப்பர் லோயர் அப்படிலாம் கிடையாது, 2 பேருமே சமம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடோரி மேரேஜ் இது சைல்டு மேரேஜ், ஸோ இதெல்லாமே வந்து இது பண்ணுறாங்க. விடோரி மேரேஜை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் மெயினாக டௌரியும் சைல்டு மேரேஜையும் வந்து கம்ப்ளீட்டாக அகைன்ஸ்டாக இருக்காங்க. ஏன்னா சீக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டௌரின்றதா இப்போ அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு விஷயம். ஏன்னா ராஜ்பூட் அவங்க எல்லாமே டௌரின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை வந்து எதிர்த்து இவங்க பேச ஆரம்பித்தாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சீக்ஸை பொறுத்த வரைக்கும் நிரம்தாரி நாம்தாரி பார்த்துட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் இதேமாதிரி அகாலி மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ கூட பஞ்சாபை பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட இருக்குது, சேமில் அகாலி தள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட இருக்குது. பட் இந்த அகாலி மூமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய சீக் குருத்வாராலாம் இருக்கு இல்லையா, ஸோ சீக் குருத்வாராவில் இருக்கக்கூடிய குருஸ், அதாவது உதாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகந்த் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து நிறைய இந்த ஊழல் இந்த குற்றச்சாட்டுலாம் வந்து அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளில வரணும், ஸோ சீக்ஸ் வந்து அதுலேருந்து காப்பாற்றணும், அவங்க வந்து இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த குருத்வாராவில் வந்து ரொம்ப பியூராக இருக்கணும், அதில் வந்து எந்த ஒரு ஊழல் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த அகாலி மூமெண்ட் அப்படின்றது ஒன்று ஆரம்பித்தாங்க, அகாலி இயக்கம். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, அந்த உதாசி மகந்த் இவங்களுடைய மத குருக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்டேருந்து இதை வந்து நம்ம மீட் எடுக்கணும், காமன் பீப்புள் வந்து டைரெக்டாக அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த குருத்வாராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் பண்ணாங்க. அதுதான் அகாலி மூமெண்ட். அதுக்காக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1922 சீக் குருத்வாரா ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ சீக் குருத்வாரா ஆக்டை கொண்டு வந்து இந்த இதெல்லாம் வந்து ஒழிச்சிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொத்த சீக்கோட எல்லா குருத்வாராவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சிரோன்மணி சீக் குருத்வாரா கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று ப்ரொவின்ஷியல் கமிட்டி. ஸோ இதுக்கு கீழே என்ன பண்ணிட்டாங்க,
இதுக்கு கீழே தான் எல்லா குருத்வாராவும் வரும். ஸோ எந்த ஒரு தனி ஒரு குருவுமே வச்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் சீக் மூமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக சமய சீர்திருத்தங்கள், இந்த சோஷியல் ரிலிஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸோடைய இம்பேக்ட்டு, இல்லை வந்து அவங்களுடைய என்னென்ன சக்ஸஸ், என்னென்ன விக்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா இதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இவங்க என்னென்ன சாதிச்சாங்க அப்படின்றது. இந்த சோஷியல் ரிலிஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட சக்ஸஸ் என்னென்ன, இவங்க என்னென்னலாம் மாற்றுறாங்க, என்னென்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு அபாலிஷன் ஆஃப் சதி இல்லையா? ஸோ பெங்கால் ரெகுலேஷன் ஆக்ட், சதி இல்லையா? ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டாங்க. ராஜாராம் மோகன் ராய், வில்லியம் பென்டிக் இவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஞாபகம் வந்துடணும் இந்த இடத்துல. மோஸ்ட்டாக ரூல் 17 இப்படி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுனால இப்படி எழுது. ஸோ பெங்கால் ரெகுலேஷன் மூலயமா ஒன்று சதி ஒழிப்பு, அதேமாதிரி ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். ஸோ இது ரெண்டுத்தையுமே பார்த்திங்கன்னா ஒழிச்சிட்டாங்க. இதுதான் மெயின், ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் இது சோஷியல் ரிலிஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட். இது மெயினாக ராஜாராம் மோகன் ராய். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் வந்து ராஜாராம் மோகன் ராய், நம்ம எல்லாருமே ராஜாராம் மோகன் ராய், மோகன் ராய்னு படிக்கிறோம் இல்லையா? அவருடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் மோகன் ராய்ன்றது தான். அவருக்கு ராஜான்ற பட்டத்தை ஒரு கிங்கு தான் கொடுத்துருப்பாரு. அது யாருன்றதை நீங்களே தேடி கண்டுபிடிங்க. ஏன்னா தேடி கண்டுபிடிச்சி படிக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கும். ஸோ யார் வந்து அவருக்கு ராஜா அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாங்க அப்படின்றத தேடி கண்டுபிடிங்க. அதை நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போத் சதியுமே சரி, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ஒழிச்சிட்டாங்க இல்லையா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திருப்பி இவங்களுடைய இந்த சோஷியல் ரிலிஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் அவங்களுடைய இம்பாக்ட்னால தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லேவரியுமே ஒழிக்கிறாங்க. ஸ்லேவரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1833 நம்ம 1833 ரெகுலேஷன் ஆக்டில் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் வில்லியம் பென்டிக் சைடில் தான், திரும்ப அகைன் வில்லியம் பென்டிக் தலைமையில் தான் சத்தின்னு ஒன்று வந்து ஸ்லேவரின்னு ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படின்னு ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு சட்டத்தையும் 1843 திருப்பி கொண்டு வராங்க. ஓகேவா? அதே மாதிரி நரபலியுமே ஒழிக்கிறாங்க. ஸோ இதில் நரபலிலாம் ஒரு பிளைண்ட் ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இல்லையா, ஒரு மூட நம்பிக்கை இல்லையா? ஸோ அதையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1847 இந்த டைமில் இதையுமே ஒழிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாலிகாமி அதேமாதிரி சைல்டு மேரேஜ், இன்ஃபேன்ட் மேரேஜ், ஸோ இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பேன் பண்ணுறாங்க. அதே மாதிரி கேசவ சந்திர சென் நம்ம பார்த்தோம் இல்லையா? கேசவ சந்திர சென் அவருடைய இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்துட்டு, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மேரேஜோட ஏஜ், மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு மென் அண்ட் விமனோட இவங்க ரெண்டு பேரோட ஏஜுமே ஓரளவுக்கு அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் கேசவ சந்திர சென் தான். அதுவும் த்ரூ நேட்டிவ் மேரேஜஸ் ஆக்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வயசு, எத்தனை வயசில் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி இதை ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்டை டிஎம் மலபாரி அப்படின்ற ஒருத்தருடைய அவருடைய முயற்சினால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட்னு 1891 கொண்டு வராங்க. ஸோ இதுபடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வயசு கீழே இருக்க எந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது மினிமம் ஏஜ் ஃபார் மேரேஜ் அதுவும் விமனுக்கு 12 அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து சைல்டு மேரேஜ் ரிலேட்டடான இந்தியாவில் வந்து லாஸ் இது எப்படி எவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாரதா அப்படின்றவங்களோட முயற்சினால் சாரதா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1930s கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? சாரதா ஆக்ட். ஸோ இந்த சாரதா ஆக்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆண்களுக்கு வந்து திருமண வயசு 18, பெண்களுக்கு வந்து 14 அப்படின்னு நிச்சயம் பண்ணுறாங்க. ஐ மீன் இதுதான் வந்து அவங்களோட ஏஜ், மினிமம் ஏஜ் ஃபார் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் அப்படின்னு பார்த்தோன்னா விமனுக்கு 18, மேலுக்கு வந்து 21 இல்லையா? ஸோ இப்போ இதுதான் வந்து மாற்றிருக்காங்க. இப்போயுமே அது 18 வந்து 21 மாற்றுறாங்க. இதெல்லாமே நம்ம இந்த நியூஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போது இதெல்லாம் தான் இந்த ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ்னால நடந்த ஒரு இம்பேக்ட். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அகைன் விடோ ரீமேரேஜ் ஆக்ட். ஸோ விடோஸோட ரீமேரேஜ் இதுக்காக ஃபஸ்ட்டு யார் இது பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி விடோ ரீமேரேஜ்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இல்லையா? இவர் வந்து நம்ம பண்டிட்னு சொல்லுவோம். ஏன்னா அவருடைய அந்தளவுக்கு அவர் வித்யாசாகர் அப்படின்றதே அவருடைய நாலேஜ் அப்படின்றதாங்க. வித்யாசாகர்ன்றது ஓஷன் மாதிரி அவருக்கு நாலேஜ் இருக்குது. கடல் அளவுக்கு ஒரு இது இருக்குது. சாகர்னா கடல், சமுத்திரம்னு அர்த்தம். ஸோ கடல் அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்றதுனால தான் அவரை வித்யாசாகர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் அவருடைய முயற்சினால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தலௌசி 1856 விடோ ரீமேரேஜ், ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர்றாரு. ஓகேவா? ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856 தலௌசி டைமில். ஸோ இதுக்கு மெயின் ரீசனாக இருந்தவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகேவா? ஸோ இது ஒருத்தர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்வே அப்படின்ற ஒருத்தர். கார்வேன்றவர் என்ன திருப்பி அகைன் விடோ ரீமேரேஜுக்காக போராடிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு
எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணுறாரு, ஒரு விடோவை தான் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ அவருமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடோவுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமன் யூனிவர்சிட்டியுமே ஒன்று உருவாக்குறாரு பாம்பேயில். ஓகேவா? ஸோ இதெல்லாமே விடோ மேரேஜ் ரிலேட்டடாக இந்த சோஷியல் ரிலீஜியஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முக்கியமான இது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விமன் எஜுகேஷன். ஸோ விமன் எஜுகேஷன் கொடுத்தாலே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சோஷியல் ஈவெண்ட்ஸ்லாம் கம்மி பண்ணலாம் அப்படின்றத சோஷியல் ரிலீஜியஸ் பர்ஃபார்மன்ஸோடைய அவங்களுடைய நிலைப்பாடு இல்லையா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விமன் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பெத்துனே அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார், பெத்துனே ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய வூட்ஸ் டிஸ்பேட்ச் வந்ததுக்கப்புறம், வூட்ஸ் டிஸ்பேட்ச் இதெல்லாம் இந்த டைமில் வந்துடுச்சு இல்லையா, நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்குறோம் அப்படின்னா வூட்ஸ் டிஸ்பேட்ச் 1855 வந்துடுச்சு. அதுலேயுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விமன் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பிரிட்டிஷ்மே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ பெத்துனேன்றவர் ஆரம்பிப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ்வர்சந்திர வித்யாசாகருமே உங்களுக்கு ஒரு 35 கேர்ள்ஸ் ஸ்கூலுமே இவர் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இவங்க எல்லாமே விமன் எஜுகேஷனுக்காக வந்து போராடி இருப்பாங்க. அதேமாதிரி மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் பந்துலு அப்படின்ற ஒருத்தர் விவேகவர்த்தினி அப்படின்ற பத்திரிகை ஒன்று ஆரம்பிக்கிறார். விவேகவர்த்தினி ஆல்ரெடி நம்ம மெட்ராஸில் தத்துவ போதினி அப்படின்னு சொல்லி பிரம்ம சமாஜில் ரிலேட்டடாக பார்த்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா விவேகவர்த்தினி அப்படின்ற ஒருத்தர் விமன் எஜுகேஷனுக்காக வந்து நிறைய ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்வே நான் சொன்ன மாதிரி அவர் வந்து நிறைய விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் இதெல்லாமே ஆரம்பிக்கிறார். ஃபைனலாக பார்த்திங்கன்னா மார்கரெட் கசின் அப்படின்ற ஒருத்தவங்க, மார்கரெட் கசின்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஆல் இண்டியா விமன் சோஷியல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது யாரோட இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கரெட் கசின் அப்படின்ற ஒருத்தவங்களால் ஆரம்பிச்சு, ஸோ எல்லாமே விமன் அவங்க மட்டும் ஒன்றா ஒரு இடத்துல கூடி அவங்க வந்து டிசிஷன் எடுக்கிறாங்க. ஓகே, நம்ம என்னென்ன மாதிரி விமன் எம்பவர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ இதெல்லாமே 1927 தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸு இதுக்கப்புறம் வந்து நிறைய என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் பார்த்தோம்னா நமக்கு சத்தி அபாலிஷன் ஆக்ட்டு, விடோ ரீமேரேஜ் ஆக்ட்டு, ஸோ இதெல்லாமே தான் இந்த இதுக்கப்புறம் வந்த முக்கியமான ஒரு இது. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுமாதிரி ஹிந்து இது இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்ட். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்ட்ஸ் மூலயமா 1950s என்ன சொல்கிறாங்க, இந்துவில் இருக்கக்கூடிய விமனுக்கும் வந்து சொத்து உரிமை உண்டு. ஸோ வெறும் பசங்களுக்கு மட்டும்தான் சொத்துன்னு இல்லாமல் விமனுக்கும் வந்து சொத்து உரிமை உண்டு அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரதட்சணை தடுப்பு டவுரி ஆக்ட், ப்ரொஹிபிஷன் ஆஃப் டவுரி ஆக்ட் அது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ப்ராஸ்டியூஷன் ஆக்ட், ப்ரொஹிபிஷன் ஆஃப் ப்ராஸ்டியூஷன் ஆக்ட். ஸோ இதெல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெயினாக இது எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா, எஸ்பெஷலி ரிலீஜனில் இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் இதெல்லாமே. ஸோ எல்லா ரிலீஜன்லையுமே என்ன இருந்திருக்கு, கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன்ன்றது ஒன்று தலை தூக்கிட்டே தான் இருந்திருக்கு. நம்ம பார்த்தோம் ஜோதிபா ஃபுலே இவங்க எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அதேமாதிரி அவங்க மட்டும் இல்லாமல் வேறு யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத பார்க்கணும், ஒரு குயிக்காக பார்க்கணும் அப்படின்னா. ஸோ பால் சாஸ்திரி ஜம்பேக்கர் அப்படின்ற ஒருத்தர் பம்பாயில் இருக்கக்கூடிய இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே இருக்கக்கூடிய பிராமின் டாமினேஷன், ஸோ இதெல்லாம் எதிர்த்து என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறீங்கன்னா இவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறார். ஸோ இதை என்ன பண்ணுறாரு, இதில் என்ன பண்ணுறாங்கன்னா தர்பன் அப்படின்ற ஒரு பத்திரிகையை அவர் ஆரம்பித்து அதில் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாரு. இவர் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மராத்தி ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு மராத்தியில் ஓரளவுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பித்து அதில் வந்து பீப்புளுக்கு வந்து இது பண்ணுறது அவேர்னஸ் கொடுத்தது இவர் தான். ஸோ அதனால் ஃபாதர் ஆஃப் மராத்தி ஜேர்னலிசம் அப்படின்னு பால் சாஸ்திரி ஜம்பேக்கர் அப்படின்றதான் சொல்லுவோம். அதே மாதிரி சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாராயணகுரு. ஸோ நாராயணகுருனா நமக்கு தெரியும் அவருடைய தர்ம பரிபாலன இயக்கம் அப்படின்றது, அது தர்ம பரிபாலன இயக்கம் அப்படின்னு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, கேரளாவில் 1902 எழவாஸ் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. ஸோ எழவாஸ்ன்றவங்க இந்த கல் மரம் ஏறாங்க இல்லையா, கல் விற்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த எழவாஸ்ன்ற கம்யூனிட்டியை அங்கே என்ன பண்ணல, அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோயிலில் விடலை. ஸோ அவங்களோட காசுக்காக என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறீங்கன்னா நாராயணகுரு போய் அங்கே வந்து சத்தியாகிரகம் மாதிரி மேற்கொள்கிறார். ஸோ இதெல்லாம் மேற்கொண்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்காக பாராடுறாரு. ஸோ இவர் கேலப்பன், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆளுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்காக கேரளா சைடில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து இந்த வைக்கம் சத்தியாகிரகம் பார்ப்போம். வைக்கம் சத்தியாகிரகம்னா கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டியது யார், கேலப்பன் இல்லையா. ஸோ அவர் இந்த மாதிரிலாம் நம்ம சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாலையுமே நடந்திருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா அருவிப்புறம் மூமெண்ட்ன்றதே அகைன் இன்னொன்று கேரளாவில் நடந்த ஒரு டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட்டை தான் நம்ம அருவிப்புறம் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது. இதில் நம்ம ஆல்ரெடி இன்னொன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், ஸோ சுயமரியாதை இயக்கம். அதை பற்றி நம்ம இங்கே பார்க்குறத விட நம்மளோட தமிழோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் எடுத்துகிட்டோன்னா பாதி இதில் எதில் போகுது, பெரியார் அந்த
சுயமரியாதையில் தான் போகுது. ஸோ நீங்கள் அங்கே உங்களுக்கு டீட்டெயிலாக இது எல்லாமே கவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே அதில் பார்த்துலாம். இங்கே இந்த டாப்பிக்கில் அதுவும் வரும். ஆனால் நம்ம சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இதுவுமே நமக்கு வரும். பட் இந்த அறிவுப்புற மூமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து நாராயண குருவாக இருக்கலாம், ஸோ ஐயன் காளி, இந்த மாதிரி நிறைய தமிழ்நாடு ரிலேட்டடாக சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாமே நீங்கள் நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு மெட்ராஸ்லாம் நமக்கு ரொம்ப லேட்டராக தான் உருவானுச்சு இல்லையா, 1950க்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒன்றா இருந்ததுனால இது எல்லாமே நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாட்டில் கவர் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் நமக்கு இந்த டாப்பிக்கில் சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸில் தேவைப்படுற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள். இதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க, சுவாமி தயானந்த் சரஸ்வதியினால் எழுதப்பட்ட புக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேதாஸ். ஏன்னா சுவாமி தயானந்த் சரஸ்வதினோடனே நம்ம வேதாஸ்க்கு போயிடுவோம். ஸோ நம்ம வேதாஸ்ன்னு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் என்ன எழுதியிருக்காரு, சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்றது தான் அவருடைய புக்கு. ஓகேவா. பாக்கி இந்த தத்துவ போதினி பத்திரிக்கான்றதெல்லாம் டீல்ஸ் வித் இது பிரம்ம சமாஜ் இல்லையா. ஸோ அப்போ சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்றது தான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், லாஸ்ட் கோஃப்தார்னாலே யாருக்கு வரணும், பார்சி மூமெண்ட் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த இதில் கொஸ்டின்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எழுதின புக்ஸ்லேருந்து தான் இதில் மெயினாக கொஸ்டினே கேட்குறாங்க. என்ன புக்ஸ் எழுதியிருக்காங்க, என்ன ஜேர்னல்ஸ் எழுதியிருக்காங்க, என்ன நியூஸ் பேப்பர் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போது இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இதில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் 1 or 2 அப்பப்போ நம்மளோட டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டைம்லைனாக நான் சொன்ன மாதிரி டைம்லைனாக பார்க்காம தனியாக ஒரு யூனிட்டாகவே தனியாக ஒரு இதாகவே நம்ம பிரித்து படித்ததுனால உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது ரிலேட்டடான எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். ப்ளஸ் நீங்கள் வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிக்கும் போது அங்கே நடக்கக்கூடிய இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு, அறிவுப்புற மூமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த வைக்கம் சத்தியாகிரகமாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே எடுத்து இது கூட நீங்கள் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா இது ஒரு கம்ப்ளீட் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா. ஐ ஹோப் இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம வந்துட்டு பிரிட்டிஷ் எக்ஸ்பேன்ஷனோட நிப்பாட்டிட்டோம் இல்லையா. ஸோ பிரிட்டிஷ் வந்து எப்படி எக்ஸ்பேன்ஷன் ஆனாங்க, 1857 ரிவோல்ட்டுக்கான ஒரு அடித்தளமே நம்ம அங்கே அமைச்சிட்டோம். அவங்க என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன பாலிசி பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க, எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இயர்லி ஃபேஸ்லேருந்து என்னென்ன ரிவோல்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரிவோல்ட்ஸ்ன்றதை தாண்டி ரிவோல்ட்ஸ் அப்படின்னும் போது நம்ம ட்ரைபல் அப்ரைசிங் பார்ப்போம், பெர்சன்ட் ரிவோல்ட்ஸ் பார்ப்போம், என்னென்ன சின்ன சின்ன கழகங்கள் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் சேர்ந்து கடைசியாக எப்படி இந்த 1857 த கிரேட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், த ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இல்லைனா த கிரேட் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு ஒரு சில ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க, த கிரேட் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி உருவானுச்சு அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அங்கே இந்த கிரேட் ரிவோல்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே திருப்பி அகைன் 1857 ப்ராப்பராக டைம் லைனில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கம்ப்ளீட்டாக போக போகுது. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்ஸில் அங்கங்கே ஸ்கேட்டர்டாக இருக்கும். அதெல்லாமே நம்ம கம்பைல் பண்ணி ஒரு டேட்டாவாக ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டன்ஸ் நோட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம புக்ஸில் வந்து கொஞ்சம் ஃபேக்சுவல் டேட்டா எரர்ஸும் இருக்குது தமிழ்நாடு புக்ஸில். அது ஒன் ஆஃப் த ஒரு கன்சர்னு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நமக்கு மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா திடீர்னு வந்து உங்களுக்கு ரிவோல்ட் படுத்தி பேசியிருப்பாங்க, அடுத்த சாப்டர் பார்த்தா சோஷியல் ரெஃபார்ம் மூவ்மெண்ட்டாக இருக்கும், திடீர்னு அங்கே பெர்சன்ட் ரிவோல்ட் பேசுவாங்க. அப்படி மாற்றி நமக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாத்தையுமே வித்தியாசப்படும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 6th standard 8th standardல வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, உங்களோட 12th standardல ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்சஸ்மே அதுக்குள்ளே இருக்கிறதுமே இருக்கும். ஸோ அதில் எது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி எது பெஸ்ட்டோ அதுதான் வந்து நம்ம கிளாஸஸில் சொல்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளாஸ்லேருந்து நோட்ஸ் எடுத்து படிங்க. அதே மாதிரி நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய படிக்கிறது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் பாருங்கள். ஒன்று நம்ம படிக்கிறது எந்தளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம ரிவிஷன் பார்க்குறதும் அந்தளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம படிக்கிறத கரெக்டாக தான் படிச்சிருக்கோமோ, நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத டெஸ்ட் எழுதுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகும், நீங்கள் அடிஷ்னலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க, நிறைய விஷயம் படிப்பீங்க. நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணணும், நீங்கள் ரொம்ப நாலேஜபிளாக இருந்தால் தான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ அப்போது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே எடுத்துப்பீங்க. சொல்லிக் கொடுக்கும்போது அது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதேமாதிரி மற்ற டாப்பர்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன சஜஷன் சொல்லலாம் அப்படின்னா, கொஞ்சம் யூனிக்காக உங்களோட ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு பிளான் செட் பண்ணிக்கோங்க. அச்சீவபிள் டார்கெட் வச்சுக்கோங்க. உங்களோட டார்கெட் வந்து நீங்கள் ஒரு செட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அச்சீவ் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக மாறணும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து நான் ஒரு 100 பேஜ் படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுட்டீங்கன்னு வைப்போமே, உங்களால் ஒரு 50 பேஜாக முடிக்க முடியுதுன்னா என்ன ஆகுது, நீங்கள் அன்றைக்கி ஃபெயில் ஆகிறீங்க. ஸோ நாளைக்கு திருப்பி என்ன பண்ணுறீங்க, திருப்பி நான் 100 பேஜ்னு வைக்கிறீங்க, மறுபடியும் 50 தான் பண்ணுறீங்க. ஃபெயிலியர்ன்றது உங்களோட ஒரு ரொட்டீனாக மாறிடும். ஆனால் இதே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 பேஜ் மட்டும் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 5 பேஜை படித்து முடிச்சிடுறீங்க. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க, 5 ஒரு 6 மாற்றுறீங்க, 6 படித்து முடிக்கிறீங்க.
6 7 ஆக்குறீங்க. ஸோ இப்படியே டெய்லி உங்கள் அச்சீவ்மெண்ட் நீங்கள் வைக்கிற கோலை அச்சீவ் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதே உங்களுடைய ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ இங்கே நம்ம எல்லாருக்குமே அல்டிமேட் எய்ம் என்ன? நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாமை ஜெயிக்கணுன்றதா இல்லையா? அப்போது காம்படிட்டிவ் எக்ஸாமை ஜெயிக்கணும் என்ன பண்ணுறது? ஜெயிக்கிறது நம்மளோட ஒரு ஹேபிட்டாக மாறிக்கிட்டே இருக்கணும். அந்த ஹேபிட்டாக மாற்றுறது எப்படி? நம்மளால் அச்சீவ் பண்ணக்கூடிய டார்கெட்டை ஃபஸ்ட்டு வைக்கணும். நம்ம எல்லாருக்குமே சேலஞ்ச் பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்ல. சேலஞ்ச் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை முன்னே இருக்கும். இதெல்லாம் நம்ம இந்த நிறைய கோட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருவோம். பட் இருந்தாலும் நமக்கு செட் பண்ணக்கூடிய டார்கெட் எல்லாமே அச்சீவபுளாக இருக்கணும். அதை நம்ம அச்சீவ் பண்ணிக்கிட்டோமே இருக்கணும். ஸோ வெற்றின்றது ஒரு ஹேபிட் தான். ஒரு ரிப்பீட்டடாக பண்ணுறவங்களால மட்டும் தான் பண்ண முடியும். நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா உங்கள் சர்க்கிளில் உங்களோட சீனியர்ஸ் இதில் நிறைய பேர்ட்ட கேட்டு பாருங்கள். யார் ஒருத்தவங்க ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க வருஷத்தில் நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன பாருங்கள், ஏதோ ஒரு பேசிக் எக்ஸாமாக இருக்கலாம், ஒரு குரூப் 4 ஆரம்பிக்கலாம். அவங்க பார்த்திங்கன்னா அடுத்து குரூப் 2 கிளியர் பண்ணுவாங்க, குரூப் 1 கிளியர் பண்ணுவாங்க, எஸ்எஸ்சி கிளியர் பண்ணுவாங்க, பேங்க் கிளியர். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் ஒருத்தவங்க கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அப்படியே அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாற ஆரம்பிச்சு அப்படி நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க. இதே ஒரு சில பேர் கிளியரே பண்ண முடியாமல் அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் கிளியர் பண்ண முடியாத அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அதெல்லாம் காரணம் என்னென்னா ரிப்பீட்டடாக அவங்க அந்த விஷயத்தை திருப்பி செய்கிறதுக்கு தான். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரிப்பீட்டடாக அச்சீவ் பண்ணுறது, உங்கள் டார்கெட்டை முடிக்கிறது, நீங்கள் ஜெயிக்கிறத உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு மெயினாக அச்சீவபிள் டார்கெட் செட் பண்ணுங்கள், அதை அச்சீவ் பண்ணுங்கள். அதேமாதிரி டெஸ்ட் எழுதுறீங்களா, ஒரு டெஸ்ட்லையும் நீங்கள் பாஸ் பண்ணணும். அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாலே கண்டிப்பாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் அப்படின்றது உங்களுக்கு கூட இருக்கும். ஐ ஹோப் ஐம் கிளியர் இந்த விஷயத்தில். அதேமாதிரி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும், எந்த டைமில் வேணாலும் நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட நோட்ஸை கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன சஜஷன்ஸ் கொடுக்க முடியுமோ அதுவுமே கொடுப்பேன். ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பராக மட்டும் இல்லாமல் உங்களோட ஒரு மென்டாராகவும் உங்கள் கூட நிற்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு அதுதான் என்னோட வே ஆஃப் அப்ரோச்சும் கூட. ஸோ வென்எவர் யூ நீட் அப்படின்னா கூட யூ கேன் கால் மீ. என்னோட நம்பர் வந்து நம்மளோட குரூப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ ஒன்றுமே நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். இன்கேஸ் நான் கால் அட்டன் பண்ணலாம் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ மோர் தென் ஒரு ஸ்டாஃபு, ஒரு மென்டார்ன்றதை தாண்டி உங்கள் பிரதரோ இல்லை உங்கள் கூட படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு ஜோவியலாக இருங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்கள் எந்த டைமில் வேணாலும் கேளுங்க. ஸோ ஐல் பி மோர் தென் ரெடி டு ஹெல்ப் யூ. ஐ திங்க் இன்றைக்கி கிளாஸில் இது போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை கையில் எடுக்க ஆரம்பிச்சிடும். கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு நம்ம சுதந்திரமும் வாங்கி கொடுத்துருவோம். ஓகேவா? தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட். Send a map. You dare to dream, we care to accomplish.